நியாயாதிபதிகளின் புஸ்தகம் The book of Judges, 13ஆம் அதிகாரம். chapter 13. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். Judges chapter 13. 24ஆம் 25ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Verses 24 and 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். And the women bare a son and called his name Samson. And the child grew, and the Lord blessed him. And the Spirit of the Lord began to move him at times in the camp of Dan between Zorah and Eshtaol. அன்பின் இயேசுவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee gratefully, O Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. We thank thee for the blessed moment. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே அடியான் வைக்கிறேன். We commit the portion that we read into thine hands, O Lord. இங்கேயும் தூரத்திலேயும் உம்முடைய கிருபை பூரணமாய் வெளிப்படுவதாக. Not only here or far off, but thy grace be, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். let thy name be glorified, O இயேசுவின் Lord. நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே The portion that we are now read, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனுடைய கரத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். we see the beginning of a man chosen of God, foreordained of God, and mightily used by the இந்த power of God. சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக Before Samson was born, அந்த தேசத்திலே ஒரு பெரிய அடிமைத்தனம், பெலிஸ்தியர்கள் அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். we find Philistines exhorting them, and they were in captivity. அந்த பெலிஸ்தியர் கையில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இந்த சிம்சோன். Samson was a vessel chosen by God to deliver Israel from அவன் Philistines. பிறப்பதற்கு முன்பதாக பெயரிடப்பட்டவன். Even before his birth, he was named. அவனை கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் முன்னமே வெளிப்படுத்தியிருக்கிறார். And God exposed as to what he would do with Samson. தேவ திட்டத்தின்படி அவன் பிறந்தான். Even according to the purpose of God, he was born. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். and the Lord was with the child. அந்த பிள்ளை வளர்ந்தது. And the child grew up. அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். And the Lord blessed the child. இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, Now it's written, அந்த பிள்ளையை கர்த்தர் ஏவுவதற்கு தொடங்கினார். the Spirit of the Lord began to move the child அவன் at பிறந்த times. உடனே ஆவியான ஏவ தொடங்கல. The moment he was born, the Spirit never moved. கர்த்தர் அவனோடு இருந்தார். The Lord was with him, ஒரு அளவு வளர்த்தார். and he was grown to a certain extent. அவனை ஆசீர்வதித்தார். He blessed him. கடைசியாக அவனிலே ஒரு கிரியை ஆரம்பிக்கிறது. Ultimately, a work is now started. கர்த்தர் அவனை ஏவ தொடங்கினார். The Spirit of the Lord began to move him. நன்றாக கவனியுங்கள். Consider ஆவிக்குரிய பெந்தெகோஸ்தே உலகத்திலே the spiritual Pentecostal world. அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஏவுதல். கர்த்தர் என்னை ஏவினார். The word that is used on and often, the Spirit of the Lord moved me. ஆனால் நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், I tell you humbly, இந்த ஏவுதல் அநேக வேளைகளிலே தவறுதலாக கணிக்கப்பட்டு தவறான பாதையிலே ஜனங்களை நடத்துவதற்கும் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். and the urging of the Spirit is also a weapon used by the devil to deceive the people. இந்த ஏவுதலை சரியாக அறிந்து சரியாக பின்பற்றாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெரும் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளும். If you do not know the urging of the Spirit, neither if you follow it properly, there will be calamity in your life. இந்த ஏவுதலை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், Who ஒரு gives முதிர்ச்சி அடைந்த ஆவியிலே வளர்ந்தவர்கள், கர்த்தரோடு இருக்கிறவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை நிறைவேற வேண்டிய வேளை வருகிற போது ஆவியானவர் ஏவுதலை தருகிறார். We find
the person having grown in the Lord, having grown in the Spirit, and we find the Spirit of God started moving in him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. இந்த உலகத்திலே ரெண்டு ஏவுதல் இருக்கின்றன. This world we find two kinds of நீங்கள் words. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் The book of Galatians, 5ஆம் அதிகாரம் 5th chapter, 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 17th verse. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு என்னவாயிருக்கிறது? விரோதமாயிருக்கிறது. எது? உங்க மாமிசம், your flesh, உங்க ஆவி, your spirit. சுருக்கமாக சொன்னா நான் சொல்லுவேன், விளக்கமா விளைக்கணும்னா, in short, நீங்க ரட்சிக்கப்படாத வரைக்கும் நோ ப்ராப்ளம். as long as you are unsaved, there wasn't any problem for you. ரட்சிக்கப்படாத வரைக்கும் நீங்க யாருன்னா ஒரு பொண்டாட்டிக்காரன். Up to the time you are saved, you had only one wife. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு ரெண்டு பொண்டாட்டிக்காரன். The moment you are saved, you are a husband to two wives. ஒரு மனைவியினுடைய பெயர் மாமிசம். The name of one wife is flesh. இன்னொருடைய மனைவி பெயர் ஆவி. The name of the other wife is spirit. இந்த மனுஷன் மத்தியில் நிற்கிறான். So this man is standing in between. ஆவி சொல்றபடி இவன் செய்திட கூடாது என்பதற்காக மாமிசம் எப்பொழுது இவனை இழுக்கிறது. The flesh is trying to draw him that he may not follow the spirit. இவன் ஆவி கீழ்ப்படிய கூடாது என்பதற்காக that he may not obey the spirit. இந்த மாமிசம் இழுக்கிறது. ரெண்டு பக்கத்திலே அவனை ஒன்று செய்ய முடியாதபடி அவனை ரெண்டு பேர் போராடுகிறார்கள். We find the spirit and flesh warring against each other so that this man may not work. அதனால தான் பவுல் சொன்னார், Paul says, மாமிசத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, not only with flesh and blood, வான உலகத்தினுடைய ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. We have a war with the spirits abroad. நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. There is a war. நமக்குள்ளேயே இருக்கிறது. There is a struggle within us. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடி இந்த ஆவிகள் போராடுகின்றன. Whatever we feel like doing, these spirits work against and would not allow us to work. நான் கவனித்துக் கொள்ளுங்கள். Consider me. நாம எவ்வளவுதான் வளர்ந்து, to what extent we grow. சொல்றாங்க எனக்கு ஆண்டவர் 9 வரங்களை தந்திருக்கிறார்னு. The Lord has granted me 7 gifts. நீ 9 வரம் இல்ல, not 9 gifts. 90 வரம் பெற்றாலும், even if you have 90 gifts, இன்றைக்கு சொல்ற மாதிரி even as நீங்க வானலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சீசன் டிக்கெட் வச்சு ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும், you may have எங்க தான் இருக்கிறீங்கன்னு சொன்னா மாம்சத்துல தான் இருக்கிறீங்க. you are abiding in flesh. எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும், how great a pastor may be, இருந்தாலும் எங்க தான் இருக்கிறார்? how great a prophet may be, மாமிசத்துல தான் இருக்கிறாரு. they are abiding in flesh. மாமிசத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் இந்த போர் இருக்கிறது. as long as they abide in flesh, there is a war in this man. மாமிசம் ஒரு பக்கம் இழுக்கிறது, flesh is drawing him on one side, ஆவி ஒரு பக்கம் இழுக்கிறது, the spirit is drawing him on the other side. நீங்கள் மாமிசத்துக்கு கீழ்ப்படிந்தால் சாவீர்கள். if you obey the flesh, you would die. ஆவிக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். if you would obey the spirit, you would survive. நல்லா கவனியுங்கள். Consider me. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றினார்கள். many follow the Lord Jesus Christ. திரள் கூட்டமான மக்கள் பின்பற்றினார்கள். a great multitude followed Jesus. எங்கு போனாலும் மக்கள் அவரை பின்பற்றினார்கள். wherever Jesus went, people followed him. ஆனால் yet ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணார். the Lord prayed throughout the night one day. இந்த தன்னை பின்பற்றி வருகிற இத்தனை திரளான மக்களில் இருந்து 12 பேரை தெரிந்தெடுத்தார். amidst all the great multitude, he chose only 12. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். and he addressed them as apostles. அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், the Lord spoke to them, நீங்கள் 12 சிங்காசனத்திலே உட்கார்ந்து, you would be seated on 12 thrones, 12 கோத்திரத்தை நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். and you would judge the 12 tribes.
அவர்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And your names will be written in heaven. எத்தனையோ ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்தார். God gave them several promises. இந்த 12 பேர் அவரோடு நடந்தார்கள். 12 walked with him. அவரோடு சாப்பிட்டாங்க. They dined with him. அவரோடு தங்கினாங்க. They அவருடைய உபதேசத்தை கேட்டாங்க. They heard his doctrine. 24 hours ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே அவர்கள் இருக்கிறார். 24 hours they were found in the presence of the Lord. நல்லா கவனிங்க. Hear me. கடைசியாக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போக போறார். Lastly, the Lord is about to depart from this world. Last supper, இரவு சாப்பாடு, last supper. So now they have come to the last supper. ஆண்டவர் உட்கார்ந்திருக்கார். The Lord is seated. 12 பேர் சுத்தி உட்கார்ந்திருக்காங்க. And the 12 are surrounding. அப்பத்தை ஆசீர்வதித்தார். He blessed the bread. அவர்களுக்கு கொடுத்தார். And he distributed. 12 பேரும் திருவிருந்து எடுக்கும் பொழுது When the 12 took the communion, ஒரு துக்கமான சம்பவம் அங்கே நடந்தது. a sorrowful incident took place. யோவான் 13ஆம் அதிகாரம் John 13. 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களா? If you read the second verse, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவர் இருதயத்தை தூண்டினான் சொன்ன ஏவினான். சாத்தான் ஏவினான். எப்போ? The devil moved Judas Iscariot. இயேசு கூடவே இருக்கிறார். Jesus was with him. அங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறார். He seated along there. எல்லா அப்போஸ்தலர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. The apostles are seated there. ஒரு ஆபோஜன மேஜை அது. There's a communion table. இயேசு இருக்கிற இடத்துல யார் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா, who came to the place of Jesus? சாத்தானுடைய தூண்டுதல். It's the enticement of the devil that came there. The communion table. That's a communion table. அங்க திருவிருந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ் கொடுக்கல. Pastor is giving the communion service. வேற எந்த அப்போஸ்தலர் கொடுக்கல. No other apostle. இயேசுநாதரே ஆசீர்வதித்து அப்பத்தை கொடுத்தார். It's Jesus who's blessing the bread. அவர் நடத்தின கம்யூனியன் சர்வீஸ்ல யார் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் ஏவினான். Who was found in the communion service of Jesus? Satan entered. 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே Chapter 13 verse 27. சாத்தான் வாசிங்க. 13 வாசிங்க. அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். When what happened? எப்போ? What happened? கம்யூனியன் வாங்கின பிறகு, after receiving என்ன நடந்தது? What happened? சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். Satan entered into him. கல்லறத்தோட்டத்தில் இல்ல. Not in the graveyard. எங்கயாவது ராத்திரில பயந்து பிடிக்கல. Not during the dark hours. எங்கயாவது கோயில்ல போய் ஏதாவது சாப்பிட்ட போது பிடிக்கல. Not after going to some temple. Communion table. Right amidst the communion. ஆண்டவராகிய இயேசு திருவிருந்து கொடுத்த அந்த கம்யூனியன் டேபிள்ல சாத்தான் தூண்டினான். Satan enticed where Jesus gave the communion. சாத்தான் புகுந்தான். Satan entered. யார்கிட்டன்னு கேட்டீங்கன்னா, உங்களை என்ன போல சாதாரண ஆள் இல்ல. Not ordinary person. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன். He is an apostle chosen by God. பரலோகத்துக்கு பேர் எழுதப்பட்டவன். A man whose name was written. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். A man who was anointed. எங்க போய் சேர்ந்தான் தெரியுமா? Where was கம்யூனியன் டேபிள்ல இருந்து எங்கப்பா போன? From the communion table, where did he go? அவனோட கடைசியாக அவன் கம்யூனியன் எடுத்து எங்க போனான் தெரியுமா? After taking the communion, இயேசுவை காட்டி கொடுத்தது மாத்திரம் இல்ல. Not only he betrayed Jesus. அன்றைக்கு அவனுடைய சூசைட் டே. That was a suicide day for him. அவன் சூசைட் பண்றதுக்கு முன்னால கடைசியா எடுத்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, before suicide, what was the last place? கம்யூனியன் பிளேஸ். That was a communion place. உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பயத்தை உண்டாக்கும். It should give fear to us. தீர்மானம் இருந்துச்சு. I had the decision. தேவனுடைய அழைப்பு இருந்தது. There was a calling of God. தேவ சமூகம் இருந்தது. There was a presence of God. தேவனுடைய தீர்மானம் இருந்தது. There was a determination of God. இத்தனை இருந்த இடத்திலே, the place where all this was found, ஒரு தவறான ஏவுதலுக்கு இடம் கொடுத்தபடியினாலே, since he gave room to wrong urging, தேவனுடைய அழைப்பு நிறைவேறாமல் போனதனுடைய காரணம் wrong, அவன் தவறான ஏவுதல். The calling of God was not fulfilled in him because of the wrong urging. நம்முடைய ஏவுதலுக்கு மாத்திரம் நாம் சரியாய் கடன் கொடுக்காவிட்டால்,
If you do not listen properly to the urging of வேத God, வசனத்தின்படி according to the word of God, முதலாவது சாத்தான் ஏவுவான், Satan would entice you. இரண்டாவது சாத்தான் புகுந்தான், Satan enters. மூன்றாவது சாத்தான் நிரப்பினான், Satan, நாலாவது சாத்தான் அவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை பிடிக்கிறான். Satan catches hold of him to do according to his will. இந்த 4 அனுபவங்களை வேதத்திலே வாசிக்கலாம். We can read all these 4 experiences in the நீங்கள் word of அப்போஸ்தலர் God. நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே Acts 5:3. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Why Satan hath filled thine heart? யார் என்று கேட்டால், Who? ரட்சிக்கப்பட்டு Person ஞான who saved. ஸ்நானம் எடுத்து Person who took தன்னுடைய baptism. ஆஸ்திகளை எல்லாம் ஆண்டவருக்கே கொடுத்திரலாம் One என்று who thought- தீர்மானித்த ஒருவனுடைய மனதிலே சாத்தான் நிரப்பினான். One who thought of selling his possession, giving everything to the Lord. நீங்களும் Satan urged. நானும் எவ்வளவு பெரியவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு அனுபவம் உள்ளவர்களாக How great we இருக்கட்டும், may be, whatever நாம் experience ஒன்றை we may have, நிதானித்துக் கொள்ள வேண்டும். we ought to be careful. நம்முடைய ஏவுதல் ஆவியானவருடைய ஏவுதலா, என்னுடைய மாமிசத்தின் ஏவுதலா, சாத்தானுடைய ஏவுதலா? Whether the urging is according to the spirit or to the flesh or according to Satan. இதை நிதானிப்பதற்கு ஒரே ஒரு தராசு இருக்கிறது, There is- அது கர்த்தருடைய வசனம். The word of God alone can measure them. ஏனென்றால் வசனம் ஆவியாய் இருக்கிறது, Why? The word of God is spirit. வசனம் ஜீவனாய் The இருக்கிறது. word of God is life. உங்களுடைய குழப்பங்களுக்கு விடுதலை உண்டாக்க, உங்கள் குழப்பங்களுக்கு தெளிவு உண்டாக்க வேண்டுமானால் To bring a deliverance and a clarity to your இந்த confusion. ஏவுதல் தேவனால் உண்டானதா, இந்த ஏவுதல் ஆவியினால் உண்டானதா, சாத்தானால் உண்டானதா என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் Got to know. ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வசனம். If you want to know the urging of God, the urging of the Spirit, and the urging of Satan, only the Word of God can decide it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ஆண்டவருடைய ராப்போஜன மேஜையிலேயே சத்துரு ஒரு அப்போஸ்தலனை ஏமாற்றி அவனை தற்கொலை கொண்டு போக முடியுமானால் எவ்வளவு பயங்கரமான வேலை இருக்கிறது யோசித்துக் கொள்ளுங்கள். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், If the adversary is able to deceive a person right in the communion table, what about us? சில Just வருஷங்களுக்கு consider. முன்பதாக Years back, ஒரு பரிசுத்தவானுடைய அனுபவத்தை நான் வாசித்தேன். I read about the experience of a saint. இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். I've spoken here. அதனுடைய அவர் கட்டுரை எழுதும்போது அவர் அனுபவத்தை எழுதினார். He wrote his experience. சாத்தானோடு 5 நிமிஷம் என்று எழுதினார். 5 minutes with Satan. அதனுடைய தலைப்பு சாத்தானோடு 5 நிமிஷம். The title was 5 minutes with Satan. அவர் ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தார். Once he came to the church, 9:30 மணிக்கு ஆராதனை. 9:30 the worship. 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்து விட்டார். He came for the worship at அவர் 9:30. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். He was kneeling and praying towards the Lord. அப்பொழுது பக்கத்தில் இன்னொரு வந்து உட்கார்ந்தார்கள். Another person came and ஆகையால் இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணை திறந்து பக்கத்தில் உட்கார்ந்து யார் என்று பார்த்தார். so while he was praying, he opened his eyes and saw as to who was அங்கே seated. சாத்தான் வந்து உட்கார்ந்தான். It was Satan who was seated இவருக்கு beside him. பெரும் அதிர்ச்சியாக மாறிவிட்டது. He was shocked. சாத்தான் வந்து ஆலயத்தில் உட்காருகிறான். How come Satan being seated in the church? உடனே அவர் அவனை கேட்டாராம், He asked him, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று. how come you came here? அப்பொழுது அவன் சொன்னானா, He said, இன்றைக்கு தான் எனக்கு ஓவர் டைம் வேலை. today it's my overtime duty. என்னன்னு கேட்டார். What is it? இங்கே வர்ற ஜனங்கள் அநேகர் 6 நாள் என் சொல்படி கேட்டு என் சித்தத்தை செய்து 6 days people did என் according to my will. பிள்ளைகளா வாழ்ந்துட்டு கோயிலுக்கு வர்றோம். They lived as my child and now they are coming to the church. இன்றைக்கு உணர்ச்சி வசமான பாடல்கள், Today emotional பக்திக்குரிய பாடல்கள், divine songs, பரிசுத்தமாக்குற வசனங்கள், words that sanctify. இவைகளெல்லாம் கேட்டு அவன் மனம் திரும்பிடக்கூடாது என்பதற்காக அவனை காப்பதற்காக வந்தேன் That சொன்னான். he may not repent, I have come to save him. உங்களுடைய 6 நாள் வாழ்க்கை நீங்கள் தான் யோசித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் தெரியும். Consider your 6 நீங்க days ஆலயத்து life. வந்திருக்கிற நீங்க You who have come to the church. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாருக்கு வாழ்ந்தீங்க, யாரோடு வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்கிறது உங்களுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். From Monday to Saturday, how you spent your life, with whom you spent அதனால your அவன் life, சொன்னானா, Satan என்னுடைய alone knows. காக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன்.
I have come to protect my. அப்போ சொன்னாரா, எப்படி காப்ப? He said, how would you protect? அது ரொம்ப ஈஸி. It's very easy. நான் இதை வீட்டிலேயே செய்து விடுவேன் என்று சொன்னேன். வீட்டிலேயே செய்துடுவேன். So I would do that work. எப்படி வீட்டிலே செய்வாய்? How? சனிக்கிழமை Saturday. வீட்டுக்கார அம்மா, சாட்டர்டே வீட்டுக்கார அம்மா, The wife. ஞாயிற்றுக்கிழமை ஐயா போடுற பேண்ட் ஷர்ட்டுகள் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி காலையில எழுந்து மாட்டுவதற்கு வசதியாக அயன் பண்ணி வச்சிருப்பாங்க. So the lady would have ironed for her husband and kept it ready. அது ரெடியா இருக்கும். So நான் சாட்டர்டே நைட்டு அதுல 2 பட்டனை கட் பண்ணிடுவேன். So Saturday night I'll just cut off 2 buttons. எல்லாம் மேல முடிஞ்சு அவசரம் ஐயா குளிச்சிட்டு வேகமா பேண்ட போட 2 பட்டன் இருக்காது. So this gentleman, after having a bath, would dress up. He would find the buttons missing. உடனே ஐயா கேட்பாரு, அறிவு கட்டவள, You foolish. அறிவு இருக்கா? Do you have any sense? பேண்ட் அயன் பண்ணி வச்சிருக்கிய, பட்டன் இருக்கா பாத்தியா? Have you not observed that these buttons are gone? அவர் அறிவு கட்டவான்னு சொன்னாலும் அம்மா புத்தி உள்ளவங்க இல்லையா? She is a wise lady, no? அந்த அம்மா என்ன பதில் சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியாட்டாலும் I may not know, but probably you would know. இன்னுமா அம்மா ஆவில மறக்கறாங்க. Where the wife would be floating in this. இந்த அறிவு கட்ட ஆளுக்கு என்ன பதில் சொல்லிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். You know as to how she would have answered this foolish gentleman. அவங்க பதில் சொன்னாங்க. She answered him. அவர் பதில் சொன்னாரு. He answered back. ஆனா அந்த வீட்ல நடந்து எனக்கு தெரியாது. ஒருவேளை கை நின்றுச்சா வாய் நின்றுச்சா எனக்கு தெரியாது. I do not know. ஏதோ ஒண்ணு நீண்டிடுச்சு. Something. கடைசியா என்ன ஆச்சுன்னா கோபத்துல அந்த அம்மா பஸ் ஏறி கோயிலுக்கு வந்துட்டாங்க. என்ன பழக்கம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும் இல்ல, கோயிலுக்கு வந்துட்டாங்க. Ultimately அவர் அடுத்த பஸ் ஏறி கோயிலுக்கு வந்துட்டார். He took the next bus and came to. 2 பேரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. Both of them came to the church. இந்த அம்மா இங்க இருந்து அவரை பார்க்கறாங்க, அவர் இங்க இருந்து. The lady is looking at her husband, the husband is looking at his wife. இவங்க வசனத்தை பாப்பாங்களா, Whether they would observe கர்த்தருடைய சமூகத்தை உணர்வாங்களா, whether they would see the presence of God. அவர் சொன்னானா, இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் இந்த ஆராதனை அனுபவிக்க முடியாதபடி ஒருத்தரை பார்க்க வச்சிருவேன். To the last, they would not enjoy the worship. These 2 people would be staring at each other. முடிச்சிட்டானா? Has he not completed the work? அடுத்தது ஸ்டெல்லா அம்மா பக்கத்துல உட்காருவானா. ஏமாங்க ஸ்டெல்லா மனுச்சுங்க, நான் Next he is seated beside Stella. இது ஒரு பெரிய பிரச்சனை. There's a great problem because your name. வாஸ்து சொல்றேன். ஸ்டெல்லா பக்கத்துல வந்து உட்காருவானா. Now he's come and seated beside Stella. ஸ்டெல்லா, Saying, Stella, நீ கட்டுற புடவைய பாரு. look at the saree you worn. அந்த அம்மா கட்டுற புடவை பாரு. Look at the saree there the other lady has. உனக்கு தான் புருஷன் இருக்கிறான். You too have a husband. இவன் பாரு உனக்கு பங்கற மாதிரி வாங்கி கொடுத்திருக்கான். How அவன் புருஷனை பாரு என்ன ஸ்வீட்டா ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கான். How beautifully her husband has purchased a saree. What about your husband? இந்த அம்மா ஒவ்வொரு புடவையா பார்த்துக்கிட்டு இருப்பாளே தவிர இங்க நடக்கிறது ஒண்ணும் தெரியாது. So this lady will be looking at the sarees, would not be observing the ஒவ்வொரு புடவையா பார்த்துக்கிட்டு. They would be glaring at the sarees. என்ன ஏன் புருஷனை விட அவன் புருஷன் பரவாயில்ல, நல்லா வாங்கி கொடுக்குறான். So இவ கற்பனை. So that's the imagination about the husband. வேதமாணிக்க பக்கத்துல உட்காருவானா. And he would be seated beside Vedamal. பாஸ்டர் நல்லா தான் பேசுறாரு. Pastor is talking nicely, no? ஆனா கொஞ்சம் கிராமரா இல்ல. There isn't any camera. கொஞ்சம் பாயிண்டா இல்ல. So it's not point one. கொஞ்சம் கிராமரா பேசுறா நல்லா இருக்கும். If he speaks along with grammar. இனிமேல் வேதமாணிக்க பெருசா கேட்க மாட்டாரு. கிராமர் தான் கத்துக்கிட்டு. So he would be just observing the grammar. என்ன பிழை விடுறாரு, கிராமர் மிஸ்டேக் என்ன விடுறாரு. What about the mistakes pastor is committing? அவர் நிறைய எழுதினாரு. நீங்க அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க. அதனால இதோட நிறுத்திக்கிறேன். So I stopped. சரி, இது எல்லாம் கடந்துட்டாங்க. And ஆராதனை முடிஞ்சு ஆசீர்வாதம் வந்துச்சு. Now the blessing has come. எங்க போய் நிப்பானா? வாசல்ல போய் நிப்பானா. He would go and stand at the gate. நின்னுட்டு Standing at the gate. சிஸ்டர் யார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வர்றாங்களே அவங்கள போய் கேட்பானா. சிஸ்டர் தெரியுமா, நேற்றைக்கு மார்க்கெட்ல தக்காளி 30 ரூபாய், இன்றைக்கு 3 கிலோ 10 ரூபாய். Yesterday it was 30 rupees, now it's 10 rupees per kilo. இப்போ இவங்க வீட்டுக்கு போகும்போது வசனம் கொண்டு போக மாட்டாங்க. தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய். She would not take the word of God. She would take the onions, வெண்டைக்காய் 10 ரூபாயா, தக்காளி 10 ரூபாயா. என்ன வசனம் கேட்ட அது தெரியாது. அது இங்கே ஏசியில விட்டாச்சு. She won't be knowing about the word of God that is spoken here. அவன் அழகா எல்லாரும் என்ன செய்வான், ஒருவரு கூட இந்த ஆராதனை பிரயோஜனப்படாதபடி
உள்ளேயும் செய்திருவான், வெளியேயும் செய்திருவான். So he'll start working inside and outside, that the worship may not be of any. எத்தனை வருஷம் அவங்க ஆராதனைக்கு வந்தாலும், How many years you may come to the worship, அவங்க வாழ்க்கையில ஒரு செழுமை இல்லை. there won't be any prosperity in your life. நான் ரொம்ப துக்கத்தோடு காலைல கூட சொன்னேன், சில வேளைகள்ல என் இருதயத்தை ரொம்ப ஒடைய பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, You know what breaks my பல heart? நாட்களாக விழுந்து தேவ சமூகத்திலே கிடந்து அழுது தேவ செய்திகளை பெற்று After receiving the message of God, அன்றைக்கு ஆவியானவர் மகிமையாய் கிரியை செய்து நான் பார்த்திருக்கிறேன். I would see the Spirit of என்னுடைய God உள்ள working. அப்படியே பரவசப்பட்டு நிற்கிறதை My பார்த்திருக்கிறேன். heart being filled with joy. ஜனங்கள் ஆவியிலே களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். I have seen people rejoicing in the Spirit. ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்காது. But that rejoicing will not last long. ஜெபம் பண்ணிட்டு அப்படி வெளியே போனா After finishing the prayer and going அங்க out, இருந்து செய்தி வரும், பாஸ்டர் அங்க ரெண்டு மூப்பனார் சண்டை போட்டு கிடக்குறான். யாரு? those two elders are quarreling with each other. புது விசுவாசி இல்ல, Not new. மூப்பன் யாரு? Who is an elder? எல்டர். He's an elder. அப்போஸ்தலர்கள். They belong எதுக்கே to சண்டை போட்ட? What for your quarrel? வாங்கின கடனுக்கு சண்டை, பணத்துக்கு சண்டை, Quarreling for debt. அங்க quarreling பெரிய for money. கூச்சல், எல்லாம் மற்ற விசுவாசிகள் வேடிக்கை. இங்க பிரசங்கம் முடிச்சு அங்க இன்னொரு பிரசங்கம் நடக்கும். There is a great clamor there after the message. எங்க தெரியுமா? You know that. பெந்தேகோஸ்தே உலகத்துல Pentecostal world. இவங்க எந்த ஆவியில் நடத்தப்படுகிறார்கள்? Which spirit is leading எந்த them? ஆவியினுடைய ஏவுதல் அங்க இருக்கிறது? What's the spirit that is urging you? நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுவேன், with all fear and humility I tell you, தேவன் உங்களை வைத்த நோக்கம், the purpose that தேவன் God has உங்களை kept, அழைத்த நோக்கம், the reason that God has called you, தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற the வேண்டும். reason that God has chosen you, ஆவியானவருடைய ஏவுதலை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள், சரியாய் நடவுங்கள். you've got to consider the urging of the Spirit. You've got to மாம்சத்தின் walk accordingly. ஏவுதல்களை பின்பற்றி, Following the urging பிசாசினுடைய of the- ஏவுதல்களை பின்பற்றி, following the urging of Satan. நீங்கள் பிசாசினுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. You should never give room to the counsel of the devil. உங்களுக்கு சந்தேகம் If வருமானால் you have any doubt, நீங்கள் உடனடியாய் தெரிவு செய்ய வேண்டியது வசனம். immediately it's a word of God that can bring about a clarity. உதாரணமாக நான் உங்களுக்கு For சொல்லுகிறேன், example, I tell you, ஒரு பிரதர் 2 வாரமா வரல. a brother has not come for 2 weeks. நான் போய் கேட்டேன், என்ன பிரதர் 2 வாரம் வரல? I asked him, why brother you are not come for 2 அவர் weeks? உடனே சொன்னாரு, பாஸ்டர் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, Pastor, the Lord spoke to me. இந்த வாரம் நீ கோயிலுக்கு போக வேண்டாம், You need not have to go to church. இந்த வாரம் கோயிலுக்கு போக வேண்டாம், You need not have to go to church. எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. You got to be seated at home and pray. நான் சொன்னேன், எந்த வசனத்தின்படி? I said, according to which verse? கர்த்தர் பேசினா வசனத்தை மிஞ்சி பேச மாட்டார் பிரதர். The Lord எந்த will ask, வசனத்தின்படி கர்த்தர் வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண சொன்னார்? according to which இல்ல verse? இந்த பாருங்க, கர்த்தர் பேசுறாரு, என்கிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. The Lord has also spoken to me. நீங்க வசனம் சொல்லுங்க பிரதர், அடுத்த வாரம் நானும் வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். Please tell me the word of God. I would also be seated at home and pray. உங்ககிட்ட பேச என்கிட்ட பேசலாம், என்கிட்ட So, ஆண்டவர் yes. காலையில் எழுப்பி இந்த கோயில் போவாத, இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, வீட்டிலே ஜெபம் பண்ணு, வர்றவெல்லாம் வந்துட்டு போட்டும் போ. So the Lord God can also speak to me to be seated நான் at home சொன்னேன், and pray. எந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை வீட்டில் ஜெபம் பண்ண சொன்னார்? What about the base regarding the word of God? அவர் வசனம் இல்ல, வசனம் இல்லையா? No word. வசனம் இருக்கு. There is the word of God. வசனம் என்ன சொல்லுதுன்னா, What about the word of God? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் வசனம். There is a word of God saying, as others leave the gathering of the assembly, தேவன் you should not leave. வசனத்துல சபை கூடி வருதலை விட்டு விடாதன்னு சொல்லி அதுக்கு சபை கூடுறதுக்கு என்ன மேய்ப்பனா வச்சுட்டு விசுவாசிகள்கிட்ட வந்து கோயிலுக்கு போகன்னு சொல்லுவாரா? And having placed a shepherd for the gathering of all the people, would he ask the believers not to go to the church? அவர் திருன்னு முடிச்சாரு. He started blinking. நீங்க ஒண்ணு வசனத்தை பின்பற்றுங்க, Either you speak according to the word, இல்லைன்னா உங்க ஆவியை பின்பற்றுங்க. or you follow the Spirit. நீங்க வசனத்தை பின்பற்றினா If you follow the word of God, உங்கள் பாதை வெளிச்சமா இருக்கும், so your feet would be enlightened. உங்கள் வழி சரியா போய் சேரும். Your way would take you நீங்கள் properly. ஆவியை பின்பற்றிங்கன்னா, If you follow உங்க the மனசை Spirit, if பின்பற்றிங்கன்னா, you follow your mind, it's a danger. there's danger lurking behind. அதுக்கு தான் வேதம் சொல்லுது, வசனம் என் கால்களுக்கு தீபம். Let thy word be the lamp unto my feet. வசனம் ஆவியா இருக்கு. So the word is light. அதனால தான் பவுல் சொன்னாரு, Paul said,
நான் உனக்கு சொன்ன சத்தியத்தை வேற சுவிசேஷத்தை விட apart from the truth that I have spoken, நானே வந்து சொல்லி, if I come and tell you, இல்ல வானத்திலிருந்து தூதன் வந்தவன் சொன்னா, an angel came and spoke to me, அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கணும். let him be cursed. சபிக்கப்பட்டவன். Let him be cursed. ஏன் தெரியுமா? You know why? நான் சொன்ன வசனம் கர்த்தருடையது. So the word that I got, இந்த that I spoke, வசனத்தை is the நான் word of God. கர்த்தரிடத்தில் பெற்றேன். I received the word from the Lord. வேத வாக்கியங்கள் எல்லாம் Apart from the promises of தேவ God. மனிதர்களாலே தேவ ஆவியானவர் சொல்லி எழுதப்பட்டவைகள். So the word is written by men of God, being இதுல urged by ஒரு the Spirit of God. வார்த்தை ஆயிலும் அனுபவத்தில் எழுதப்பட்டதல்ல. Not a word is written because of experience. அனுபவத்தில் எழுதும்போது பவுல் சொல்லிட்டாரு, நான் சொல்றேன். Paul says, நான் சொல்றேன். என்னோட அனுபவத்தில் சொல்றேன். When writing by experience, through my ஆனால் experience. எழுதப்பட்ட அத்தனை வார்த்தையும் தேவன் சொல்லி மனுஷன் எழுதினவைகள். The words written are spoken by God and written by இனி mankind. மனுஷனே சொல்லிட்டாப்ல. So even if man speaks, இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற வந்தார். Jesus came to receive baptism. அங்க ஞானஸ்நானம் கொடுக்க ஒருத்தன் நிக்கிறான். அவர் சொன்னாரு, said, நீர் என்னிடத்துல வரலாமா? can you come to me? நான் யாரு, நீ யாரு? Who am I and நான் who art thou? உம்முடைய கையில ஞானஸ்நானம் பெறணும். I should receive baptism of thy hand. நீர் என்னிடத்திலே வரலாமா? Can you come unto me? இயேசு சொன்னார், Jesus said, இப்பொழுது இடம் கொடு. now suffer it be so. ஏன் தெரியுமா? எல்லா வசனத்தையும் நானே கைக்கொள்ளணும். நானே வசனத்தை மீறக்கூடாது. So I have got to fulfill the word of God. I should not இது transgress. தேவனுடைய நீதி. It's the righteousness of நான் God. தேவகுமாரனா இருக்கிறதுனாலே, Since I am the son of God, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனாலே, since I am the child of God, நானே மீறக்கூடாது. I should நான் not செய்யணும். transgress. நான் செய்யணும். I got to follow அந்த the word. வசனத்தை இயேசு மீறல. Jesus never transgressed. மனுஷன் சொன்னா Man அவன் said, பெரிய பரிசுத்த ஆவி பெற்றவன் தான். having received the Holy அவன் Spirit, தேவன பரலோகத்திலிருந்து வந்தவன் தான். he came from heaven. அந்த யோவான் சொன்ன பொழுது, When John spoke, இடம் கொடு, he நான் said, வசனத்தை நிறைவேற்றணும். I got to fulfill the word of God. கர்த்தருடைய வேர்ட் நான் நிறைவேற்றணும். I got to fulfill God's word. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I said, dear நம்ம children, நியாயம் தீர்க்க போகிறது நம்முடைய ஏவுதல்கள் அல்ல. urging is not going to judge நம்ம us. நியாயம் தீர்க்க போகிறது வசனம். The word of God has got to judge us. நீங்கள் ஆவியிலே வளருகிற வேளையிலே, While you grow in spirit, தேவன் உங்களை உபயோகப்படுத்துகிற வேளையிலே when God is utilizing you, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஏவுதல்களுக்கு நீங்கள் கவனமாய் இருந்து கொள்ளுங்கள். you have got to be careful regarding the urging of the Spirit. எல்லா ஆவியானவர் ஏவுறார் சொல்லிட்டு போயிடுவீங்கன்னா அது வேற எங்கே நின்றோம். If you say it's the Spirit of God that is urging me, it will lead you elsewhere. நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் தருகிற சில ஏவுதல்கள் இருக்கின்றன. I would say apart from the Spirit of God, நன்றாக there are other urgings. நன்றாக கவனியுங்கள். Hear me. நான் வசனம் சொல்லுகிறேன். Coming to லூக்கா எழுதின சுவிசேஷம் the Gospel of Luke, 2ஆம் அதிகாரம் 2nd chapter, 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். verse 27. லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவாலயத்திலே வந்திருந்தான். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவ ஆலயத்துக்கு வந்திருந்தான். He came by நல்லா the Spirit கவனிங்க. into the temple. தேவனுடைய ஆலயத்துக்கு சிமியோன் எப்படி வந்தார்? How did Simon come to the temple? அவரோட ஆசாரியர், He is a priest. அவர் ஒரு priest. He is a priest. வழக்கமாக இந்த ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறார். Traditionally he is coming to the temple. ஆனா ஒரு நாள் எழுதப்பட்டிருக்கிறது, சிமியோன் தேவனுடைய ஆவியினாலே ஆலயத்துக்கு. Simon was led by the Spirit of God to the temple. வீட்டில் இருக்கிற அவர்களுக்கு டியூட்டி இல்லை. He has no duty. He is seated. இன்னைக்கு ஒரு ஆசார் செய்ய வேண்டியதில்லை. He is not ஆனா having any duty. ஆவியானவர் ஏவுறார். The Spirit of God is urging him. ஆலயத்துக்கு போ. Come on, go to the temple. ஆலயத்துக்கு. வேதம் சொல்லுது, The Word of God says, எத்தனையோ முறை அவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். many a times he has come to the temple. வழக்கத்தின்படி வந்திருக்கிறார். According to tradition and ஆனா practice. என்றைக்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டு அல்லது ஆவியானவரால் ஏவப்பட்டு என்றைக்கு ஆலயத்துக்கு வந்தாரோ Today, அன்றைக்கு தான் ரட்சணியத்தை கண்டுபிடித்தார். today he is led by the Spirit. Only then he sees the salvation of அன்றைக்கு God. சொன்னார், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. My eyes have seen thy salvation. என்னை சமாதானத்தோடே போக விடுகிறீர். You have allowed me to depart in peace. எத்தனை முறை வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு வந்தாலும் Many தன் times- சமாதானத்துக்கு உரியவைகளை கண்டுபிடிக்கல.
He has never found matters of peace. என்னை கண்டுபிடிச்சார்னா When did he found? ஆவியினால் ஏவுதலால் வந்தார். Only when he was led by the Spirit. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். We children of நமக்கு God. ஒரு வழக்கம் இருக்கிறது. We have a practice. என்ன வழக்கம்னு What's the கேட்டீங்கன்னா practice? வழக்கத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும். According to practice, we come இது to நம்ம church on Sunday. எல்லாரும் வச்சிருக்கிற ஒரு வழக்கம். It's a practice. நீங்கள் வாசிப்பீர்களானால் If you read எசேக்கியேலின் புஸ்தகம் the book of Ezekiel, 33ஆம் அதிகாரம் chapter தயவு செய்து 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து verse பாருங்கள். 31. எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற நல்லா கவனிங்க. வழக்கத்தின்படியே ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உன்னிடத்திலே வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்களைப் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை உன் கேட்கிறார்கள். வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் ஆ, அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவங்க அந்த கேட்ட வார்த்தையின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய இருதயமோ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொருளாசை. Their heart is going after covetousness. ஆலயத்துக்கு வந்தாங்க. They have come to the church. உட்கார்ந்தாங்க. They have been seated. வசனத்தை கேட்டாங்க. They hear the word of God. நல்ல இன்பமா பேசுறாங்க. They speak lovingly. ஆனா என்ன மாற்றம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இருதயம் பொருளாசையில இருக்கு. There isn't any change in the heart. The heart is going after covetousness. சுருக்கமாய் சொன்னால் அவங்களுடைய இருதயத்தை பொருளாசைக்கு நேராக வைத்துக்கொண்டு அல்லது இருதயத்தை தேவ வசனத்துக்கு நேராக ஆயத்தமாக்காமல் வைத்துக்கொண்டு அவங்க எங்க வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆலயத்துக்கு வந்தாங்க. Not preparing the heart for the word of God, they come to the temple of God with covetousness. நான் சொல்லுவேன், I would say ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு பிரிபரேஷன் இருக்கிறது. So there is a preparation for coming to the church. அது வெள்ளை சட்டையும் வெள்ளை துணியும் இல்ல. Not your white dress or garments. இன்னைக்கு அநேக நல்ல சண்டே ஆனா வெள்ளை துணியை சனிக்கிழமை துவைச்சு அயன் பண்ணி இன்னைக்கு சண்டே கோயிலுக்கு போறோம், வெள்ளை துணி இருக்கணும். பட் ஆயத்தப்படுத்த வேண்டியது துணி அல்ல, ஆயத்தப்படுத்த வேண்டியது உள்ளம். So you can prepare your dresses. The dress is not going to prepare you. It's இந்த உள்ளத்தை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். God alone can prepare your life. அதனால தான் வேதம் சொல்றது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. It's God alone who prepares us and makes us ready. தேவன் என்ன செய்யணும்னு கேட்டீங்க. What about the Lord God? ஆயத்தப்படுத்தணும். He prepares us. எங்களை படிப்பிச்சு சொல்லி கொடுத்தாங்க. சாட்டர்டே பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துற நாள் இல்ல. Saturday is not the day to prepare the message. இந்த புக்கை பார்த்து அந்த புக்கை பார்த்து அந்த டிக்ஷனரியை பார்த்து அந்த கம்ப்யூட்டரை பார்த்து மெசேஜ் ரெடி பண்ற நாள் இல்ல. It's not the time to உன்னை ஆயத்தப்படுத்துற நாள். You have got to prepare yourself. உன்னை ஆயத்தப்படுத்துற. You got to prepare yourself. இந்த நாள் வரைக்கும் நான் அதை பின்பற்றுகிறேன். சாட்டர்டே என்னை ஆயத்தப்படுத்துற நாள். So every time, every week on Saturdays I prepare myself. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. சனிக்கிழமை வருமானால் யாரிடத்தில் பேச விரும்புகிறதில்லை. I would not desire to speak to anyone on Saturday. என்னை உடைத்து என்னை நொறுக்கி என்னை ஆயத்தப்படுத்தி அந்த ஆவியானவரோடு நான் இங்க வர விரும்புகிறேன். I break myself, I constrain myself. I want to come along with the Spirit of God here. ஆவிக்குரிய உலகத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You who are spiritually God. நீங்கள் ஆலயத்திலே வருகிறது மாத்திரம் அல்ல. Not only you come to the church. நீங்கள் நல்ல வேதத்தை வாசித்து பாருங்கள். Read the word of God. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் Book of Isaiah 50ஆம் அதிகாரம் chapter 50. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நீ அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன தந்தார்? கல்விமானுடைய நாவை எனக்கு தந்தார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு அனுபவம் இருக்கு. There are experiences in the Christian world. என்ன தெரியுமா? You know what about the experience? காலைதோறும் தேவன் எழுப்புகிறார். Every morning it's God who wakes you up. இங்க இருக்கிற எல்லாரும் காலையில எழும்புறீங்களா இல்லையா? How about you? Do you wake up in the morning? நாளைக்கு ஒருக்கா எழும்புறீங்களா? டெய்லி எழும்புறீங்களா? Whether you wake up once in 3 days or daily. டெய்லி எழும்புறவங்க எல்லாம் கையெழுத்து காலையில சொல்லுங்க. Those who wake up daily say hallelujah. எல்லாரும் காலையில எழும்பிறீங்க.
I believe you wake up early in the morning. எதுக்கு எழும்புறீங்க? You know what for? காலைல ட்ரெயின் பிடிக்கணும். You got to catch the train. காலைல காபி போடணும். You got to drink, have your காலைல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். You got to send your children to school. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழும்புவோம். நாளைக்கு 4 மணி ட்ரெயின் பிடிக்கணுமா 3 மணிக்கு எழும்பிடுவோம். வேலைக்கு 6 மணிக்கு போகணுமா 4 மணிக்கு எழும்பிடுவோம். நம்ம எல்லாரும் எழும்புறதுக்கு நம்மளை எழுப்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. There is a reason for us to wake us. ஞாயிற்றுக்கிழமையா அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியாக தூங்கும் போ. Sunday, oh God. இன்னைக்கு லீவு நாளா இன்னைக்கு எழும்பவே வேண்டாம். அது நம்மளை எழும்புறதும் எழும்பாதும் நம்மளை பொறுத்தது. So waking up and not waking up is resting on us. ஆனா yet ஆவிக்குரிய உலகத்தில் அனுபவம் இருக்கு. எவ்ரி டே கர்த்தர் எழுப்புறார். The spiritual world, there is an experience. It's the Lord God who wakes you up. தேவையே இல்லாம ட்ரெயினே இல்லாம எதுவுமே இல்லாம தேவன் எழுப்புகிறார். So having no necessities, God is waking. கற்று கொடுக்கிறதுக்கு எழுப்புகிறார். He's waking me up to teach. ஏன் கற்று கொடுக்கிறார்னா why does he teach? நிறைய இளைப்படைந்தவங்க இருக்காங்க. There are many who are weary. இந்த இளைப்படைந்தவங்களை அவர்களை தைரியப்படுத்த பலப்படுத்த இவனை கற்றுக் கொடுத்து அந்த இளைப்படைந்தவர்களை இளைப்பாற பண்ணுவதற்கு ஆண்டவர் ஒருத்தனை காலையிலே எழுப்புறார். To teach them and to give rest to the weary, the Lord is waking. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. எப்ப எழுப்புறார்னா every day early morning. Every day early morning the Lord wakes me up. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் எழுப்புகிறது. காலையில் எழும்ப வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா எழுப்புகிறார். There is a Christian experience for the Christian child. The Lord wakes them up every morning. கற்றுக் கொடுக்கிறார். He teaches them. இளைப்படைந்தவன் இளைப்பாறணும். So he makes the weary to take rest. நான் தாழ்மையா சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, கர்த்தர் ரட்சத்துக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளட்டும். எத்தனையோ குடும்பங்கள் குடும்பமாய் வந்து என்னிடத்திலே அழுததை நான் கேட்டிருக்கிறேன். I've heard about families who have come here who have wept. இன்றைக்கு மாத்திரம் இந்த பிரசங்கம் நீங்க பண்ணாம இருந்திருந்தா, today had you not given this message, குடும்பத்தோட நாங்க சூசைட் பண்ணிருப்போம். we would have committed suicide as a family. இவர்கள் எங்க இருக்கலாம்? You would have understood. எத்தனையோ அவர்கள் இளைப்படைந்து போய் நம்பிக்கையற்றவர்களாய் அவங்க வந்ததை அவர்கள் வாழ்க்கையில பலப்பட்டதையும் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். I heard hundreds of testimonies where people had come weary, where they received the word of God and they caught rest and peace. ஏன் இளைப்படைந்து போனவர்கள் பலப்படுகிறார்கள்? How come the weary are able to get எனக்கு ஒன்று தெரியும், இந்த முதிர் வயது வரைக்கும் to this old age இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டாரோ, the day God chose me to அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் onwards to this day, ஒன்றே நான் சொல்லுவேன், I would say one thing, எனக்கு கல்வி இல்லாவிட்டாலும் I may not have it, கல்விமானின் நாவை எனக்கு தேவன் தந்து, He has given the tongue of the learned, என்னை அடிக்கடியாய் தேவன் எழுப்பி God is waking up. என்னை கற்றுக் கொடுக்கிறதையே நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். Whatever He teaches me, that I teach you. என் படிப்பு அறிவை வச்சு நான் கற்றதில்லை. It is not my educational experience. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் கற்றதில்லை. I do not learn through கைகளை உயர்த்தி நான் சொல்லுவேன், I would raise both my hands and say, தேவன் என்னை எழுப்பி கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், the matters where God wakes me up and teaches me. உங்கள் வாழ்க்கையில சில வேளை இருக்கலாம். நீங்க பாருங்க, Consider டயர்டா வந்து when you come tired, இன்றைக்கு 6 மணிக்கு தான் எழும்பணும் அப்படின்னு படுத்திருப்பீங்க. oh, you would have lied on thinking of so tired, you're dead tired. ஆனா 2 மணிக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் ஃப்ரெண்ட் வந்து கதவை தட்டுவாங்க. 2 o'clock your dearest friend comes and knocks. Pastor ரொம்ப தாபந்தமா தட்டுவாங்க. நீங்க வேகம் வந்து கதவை தரங்க, ஒரு ஆள் இருக்க மாட்டான். When you come and open the door, ஒரு ஆள் இருக்க மாட்டான். you wouldn't find anyone. என்னடா இவங்க தான கூப்பிட்டாங்க, கதவை திறந்து தேடி பாருங்க, எங்கன தேடுங்க, ஒருத்தர் இருக்க மாட்டான். There won't be anyone. ஆனா ஆவியானவர் ஏவுவாரு, முழங்கால் போடு. So the Spirit of God would urge me to go on knees. முழங்கால் போடு, go on knees. நீங்க மணியை பாருங்க, look at the time, 2 மணி, it's 2 a.m. முழங்கால் போட்டு பாருங்க, பரலோகத்தையே நீங்க அனுபவிப்பீங்க. You would never, பரலோகத்தையே அனுபவிப்பீங்க. you would enjoy heaven. கர்த்தர் சொல்ல வசனத்தை வாசி, read the word of God that the Lord has given. தூக்கம் எங்க போச்சு தெரியாது, your sleep would have departed, களைப்பு எங்க போச்சு தெரியாது, tiredness would have gone away. உட்கார்ந்து பாருங்க,
Be seated. பரலோக பொக்கிஷமே திறந்து உனக்கு முன்னால் நிக்கும். The treasures of heaven would come down. இது பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள். These are the experiences of the saints of God. நீங்க எழுப்புறது கீழ்ப்படிங்க. So you ought to obey. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சொல்லி பாருங்க. Say, ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்கேன். Lord, I am very tired. ஒரு அரை மணி நேரம் அலாரம் அடிக்கும், எழும்பிடுறேன். So half an hour the alarm would ring. எப்போ எழும்புங்க தெரியுமா? When you அலாரம் அடிச்சு அலாரம் ஓஞ்சி நீ 8 மணிக்கு எழும்பு. You would get up at 8 o'clock by stopping the alarm. ரெண்டு அனுபவம் எனக்கு இருக்கு. I have both things. எனக்கு அனுபவம் இல்லாத காலத்துல தவற விட்ட காலங்களுக்கு இன்னைக்கு அழுகுறேன். I weep for the times when I wasted. இப்போ நான் தவற விடுறது இல்ல. But I never allow time to. எனக்கு தெரியும் கர்த்தர் எழுப்புகிற நாள் எப்படி இருக்கும்னு தெரியும். I know the day when the Lord would wake me up. பரிசுத்தவான்கள் சொல்றாங்க நாள்தோறும். Says every day. அப்ப நான் சொல்லுவேன், I would say, நீங்க எழும்பும்போது எப்படி எழும்பணும்? when you wake up, how would you wake up? சொல்லுங்க. Tell me. காபியோடு எழும்பாதீங்க. Not with coffee. காஃபி சிலருக்கு பெட் காஃபி குடிச்சா கண்ணை திறப்பான். காஃபியோடு எழும்பாத, கனவோடு எழும்பாத. நீ எழும்பும் போது வசனத்தோடு எழும்பு. So wake up with the word of God. வசனத்தோடு எழும்பியா? Wake up with the word of God. கர்த்தர் உன்னை எழுப்பினா எப்படி எழுப்புவார்னா வசனத்தோடு எழுப்புவார். The Lord God would wake you up with his word. ஏன் தெரியுமா? You know why? அன்றைக்கு உன்னை தேடி இளைப்படைந்தவன் வருவான். That day he would come. அன்றைக்கு உன்னை தேடி சோர்ந்து போனவன் வருவான். Or the weary would come seeking you. நான் தாழ்மையா சொல்ல அருமையானவர்களே, I tell you humbly. எங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே இந்த வர்ற ஜனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, looking at the people who come in our life. ஆனா ஒரு பெரிய கிருபை, நான் இவங்களை எப்படி தேர்தல் படுத்துகிறேன், it's only sheer எப்படி தைரியப்படுத்துகிறேன். I am able to increase you. ஒன்னு தெரியுங்க, I know only one. காலையிலே என் தேவன் கொடுக்கிற வசனங்கள். Early morning God gives me his word. காலையிலே கொடுக்கிற வசனங்கள். The word that God supplies me. சபை கொடுக்கிற வசனங்கள் என்ன? What about the word that is காலங்களிலே கொடுக்கிற வசனங்கள்? These are the words given early in the morning. சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, நீங்கள் உங்கள் படுக்கை விட்டு எழும்பும்போது, when you wake up from your bed, பிரச்சனையோடு அல்ல, not with problems, வசனத்தோடு எழும்பி பாருங்க. wake up with the word of God. வசனத்தோடு படுங்க. Sleep. வசனத்தோடு எழும்புங்க. Rise up with the word of God. Hallelujah. Hallelujah. தேவன் என்னை எழுப்பினார். God woke me up. ராத்திரி படுக்கும்போதே படுங்க. So when you lie down, காலையில யார் எழுப்பணும்? Lord, who should wake me up? அலாரம் இல்ல. Not the alarm. நாளைக்கு வேலைக்கு போகணுமேங்கற உணர்ச்சி இல்ல. Not the energy to get up. நீர் எழுப்பப்பா. Lord, thou hast got to wake me up. நீர் எழுப்பப்பா. You have to wake me up. நான் சொல்லுவேன், கர்த்தரால் எழுப்பப்படுகிறவர்கள் those who are woken by the Lord, they are blessed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். Repeat the name of God. தேவன் எழுப்பி என்ன செய்கிறார்? What does God do after waking you up? கற்றுக் கொடுக்கிறார். He teaches you. கற்றுக் கொடுக்கிறார். He teaches you. நான் சொல்லுவேன், I would say, கடந்த வாரம் கூட சாட்சி கொடுத்தாங்க. பாஸ்டர், நானும் எங்க ஹஸ்பண்டும் நேற்றுக்கு ராத்திரி என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வசனம் தான் பாஸ்டர் வசனத்துக்கு பிரசங்கம் பண்றீங்க. எத்தனையோ பேர் sister, what me and my husband spoke எத்தனை பேர் சொல்லுங்க, நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நான் எங்க last night we had discussed. காலையில பார்த்தா வசனம் அதே வசனம் பேசுறீங்க. Early morning it's the same word that you speak. விளக்கம் கொடுத்தீங்க. You give the explanation. நான் சொல்றேன், எனக்கு இந்த காரியங்களை கண்டு மகிமைப்படுத்துகிறேன். So I glorify. கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். I exalt my God. நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். One thing you got to keep. ஆலயத்திலே வந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது இல்ல. Not that you are being blessed in the church of God. உங்கள் இருதயத்தை வீட்டிலேயே ஆயத்தப்படுத்துங்கள். So you are God to prepare your heart. வீட்ல புறப்படும் போதே ஆவியானவரோடு புறப்படுங்க. Start along with the spirit of God. எரிச்சலோடு கோபத்தோடு வைராக்கியத்தோடு இல்ல. Not with jealousy, anger, strife. கர்த்தருக்கு வழியை வீட்டிலேயே ஆயத்தப்படுத்துங்க. So prepare your way. வீட்டிலே சமாதானமா புறப்படுங்க. So with peace you proceed. வீட்டிலே ஆவியானவரோடு புறப்படுங்க. Proceed with the spirit of God. ஆவியானவரோடு உள்ள உட்காருங்க. With the spirit of God be seated here. நான் சொல்லுவேன், நீங்கள் போகும்போது எப்படி போவீங்கன்னா, உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. My eyes have seen thy salvation. ரட்சணியத்தை கண்கள் கண்டது. My eyes have seen thy salvation. சமாதானத்தோட போறேன் ஐயா. Lord, I depart in peace. நீங்க எப்படி போவீங்கன்னா, how would you go? அது உங்கள் கையில தான் இருக்கு. It's there in நீங்கள் your heart. ரட்சிப்பை காண்கிறதும் நீங்க சமாதானமாய் போகிறதும் பாஸ்டர் கையில இல்ல, உங்கள் கையில இருக்கு. So it's in your hands whether you see the salvation, whether you go back in peace. ஆகையினால் இந்த சிமியோனை ஆவியினால் நடத்தப்பட்டவனாய் ஆலயத்துக்கு வந்தான்.
Simon, being led by the Spirit, came to the temple of God. இரண்டாவதாக, Secondly, ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Romans 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படியாக உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாதிருக்கிறாய். Not knowing that the goodness of God leadeth thee to repentance. கர்த்தர் ஆலயத்துக்கு ஏவுகிறார். The Lord God leads you to the இரண்டாவதாக, Secondly, தேவனிடத்திலே பெற்ற தயவு the mercy that you have received from நம்மை God. குணப்படுவதற்கு ஏவுகிறது. It helps us that we may be rectified. குணப்பட வேணும்னு சொன்னா பொதுவாக நம்ம சென்னையில கேட்கறாங்க, ரட்சிக்கப்பட்டியா? Have you been saved? ஆனா நீ சவுத் சைடில் போனீங்கன்னு கேட்பாங்க, நீ குணப்பட்டியா கேட்பாங்க. நீ குணப்பட்டியா? Have you repented? நீ அப்போ இங்க ரட்சிக்கப்பட்டியானா ரெண்டு ஒன்று தான். Both have. ஆனா பைபிள் அப்படி இல்லை. It's not so. ரட்சிப்பு வேறு, குணப்படுகிறது வேறு. Salvation is different, repentance is different. என்ன கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விளக்க வேணுமானால் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Luke 22 verse 31 and 32. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். The Lord said, Simon, Simon, behold, Satan has a desire to have you, that he may sift you as wheat. நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். But I prayed for thee, that thy faith fail not. நீ குணப்பட்ட பின்பு, when thou art converted, நீ குணப்பட்ட பின்பு, when thou art உன் converted, சகோதரரை ஸ்திரப்படுத்து. strengthen thy brethren. பேரு ரட்சிக்கப்பட்டாரு. Peter has been saved. பேதுரு இயேசுவோட இருக்கிறார். Peter is now with அவர்தான் முன்னணி பாஸ்டரா இருக்கார். He is a pastor. கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப என்ன பண்ணணும்? What you ought to do? ரட்சிக்கப்பட்ட நீ என்ன பண்ணணும்? குணப்படணும். You ought to be நீ converted. குணப்பட்ட பிறகு After you are நீ converted, என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, what you ought to do? நீ உன் சகோதரரை you ஸ்திரப்படுத்தணும். got to strengthen your brother. உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தணும்னா got to நீ strengthen your நீ brother. குணப்படணும். You ought to be converted. நீ ஆக்கின தீர்ப்புக்கு தப்பணும்னா ரட்சிக்கப்படணும். So you ought to be saved. ஆனா as மற்றவர்களை escaped chastisement. ஸ்திரப்படுத்தணும்னா To establish others, நீ குணப்படணும். you ought to be converted. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நீங்க பேதுரு 12 அப்போஸ்தலரை வாசித்து பாருங்க. Or read about the 12 apostles. இந்த தனிப்பட்ட முறையில பேதுருவை மாத்திரம் தான் கர்த்தர் பல பாடங்களை படிச்சு கொடுத்தார். The Lord taught several lessons to Peter only. 12 அப்போஸ்தலர் நடத்தினதை காட்டிலும் Apart from the 12 apostles, ஆண்டவர் இந்த தனி மனிதனை நடத்தினார். the Lord led the single man. அவனை கடல் மேல் நடக்க வச்சு He made him walk on seashore. விசுவாசத்தை கத்து கொடுத்தார். He taught him faith, மீனை காட்டி showing him fish. அவனை நடக்க வேண்டிய வழியை விசுவாசத்தை காத்து கொடுத்தாரு. Or showed him faith whereby he ought to walk. அவனை சாத்தானேன்னு கூப்பிட்டாரு. He called him Satan. சாத்தானே. He called him Satan. நீ தேவன் சிந்திக்காம பூமி சிந்திக்கிற. Your சிந்தனையில கிரியை செய்தார். So he worked in his mind. நீங்களோட வாழ்க்கை முழுது எடுத்து பாத்தீங்கன்னா, Read his entire life. பேதுருவை குறித்து நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். You may read about Peter. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சுபாவத்தை மாத்துறதுக்கு. Or to change his character. அவருடைய சுபாவம் சரியில்லை. His character was not well. ரட்சிக்கப்பட்டாரு. He has been saved. ஆனால் சிந்தனை சரியில்லை. His mind was not right. ரட்சிக்கப்பட்டாரு. He has been saved. ஆனா அநேக காரியங்கள் அவர் சரியில்லை. He was not correct in several matters. ஆகையினால் Therefore, அவரை எதுக்கு நடத்தினார்னு கேட்டீங்கன்னா, what for he led him? அவர் சகோதரரை ஸ்திரப்படுத்த வேண்டுமானால் To strengthen his brethren. குணப்பட வேண்டும். He ought to be converted. நன்றாக கவனியுங்கள். Consider. ரட்சிக்கப்பட்ட நம்மை We who are saved, கர்த்தர் வளர்த்தி, God has made கர்த்தர் us. நம்மை ஆசீர்வதித்து, God has blessed us. எப்போ தேவன் நம்மை சரிப்படுத்துகிறார்னு கேட்டீங்கன்னா, When would God rectify நம்முடைய us? குணத்தை எப்ப மாத்துறார்னு When does he கேட்டீங்கன்னா, change our character? நம்ம ஒரு மெச்சூரிட்டி Maturity has got to come. ஒரு சுபாவத்தை விளைவிக்கிறதுக்கு வரோம். We ought to understand the கர்த்தருடைய news. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of இந்த God. நிலை வரும்பொழுதுதான் When this state comes, கர்த்தருடைய ஆவி என்ன ஏவுகிறார் என்று whatever சொன்னால், the Spirit of God, நம்முடைய குணத்திலே ஆண்டவர் கை வைக்க ஆரம்பிக்கிறார். God places his hand on our character. வேதம் சொல்லுகிறது, The word of God says, தேவ தயவு உன்னை ஏவுகிறது என்று நீ அறியலையா? know ye not, it's a mercy of God that leadeth. எதுக்கு ஏவுது?
Why does it நீ lead you? குணப்படுறதுக்கு. That you may be converted. அப்ப நமக்கு ஒரு ஏவுதல் இருக்கணுங்க. So we need a leading. எதுக்குன்னு கேட்டா What for? நம்முடைய சுபாவத்தை மாத்துறதுக்கு. To change the character. நம்முடைய குணத்தை மாத்துறதுக்கு. To change our nature. நான் ஒரு முறை அங்க சம்பவத்தை நான் காலையில கூட சொன்னேன். Early morning I recited. என்னுடைய மூத்த மகன் கேப்ரியல் ஒரு சின்ன பையனா இருந்தான். My eldest son was a small boy. ஒரு 3 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். I think hardly he was 3 years old. இங்கே ஒரு கூடாரம் இருந்தது. Here there was a tabernacle. இங்கே தான் சர்ச் இருந்துச்சு. Here was a church. அந்த மூலையில வீடு இருந்துச்சு. On that corner there was a house. அந்த வீட்டை நாங்க சர்ச்சை வீடா மாத்தி இருந்தோம். The house was a church. அந்த இடத்துல உட்கார்ந்திருக்க பாருங்க, அங்க ஒரு கிணறு இருக்கு. நீங்க கிணத்து மேல உட்கார்ந்திருக்க தைரியமா உட்காருங்க. நல்ல ஸ்லாப் நல்லா போட்டுருக்கேன். அந்த கிணறு அங்க இருந்துச்சு. So the well was there and he was seated on that. அந்த கிணறு வந்து அந்த வீட்டினுடைய வாசல்ல இருக்கு. It was at the entrance of the house. நான் இங்க பைபிள் வாசிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தேன் கேப்ரியல் கல்லை எடுத்து கிணத்துல போட்டுக்கிட்டு இருக்கான். So my son was throwing stones. அப்ப நான் யோசித்தேன், இன்றைக்கு கல்லை எடுத்து போடுறான், நாளைக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன பிள்ளை தூக்கி ஏதாவது போட்டுற போறான் அப்படின்னு ரொம்ப அன்பா வந்து பக்கத்துல கேப்ரியல். I called him lovingly. அந்த கிணத்துக்குள்ள ஒன்றும் போடக்கூடாதுப்பா. You should not throw anything inside the well. அவனுக்கு கிராமர்லாம் தெரியாது. He is not knowing any grammar. அவன் சொன்னா போடலப்பா. He said, Dad, I have not thrown anything inside. எனக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் அப்படி ஏறிச்சு. My temper rose up. நான் பார்த்தேன். I have seen through my eyes. என் கண்ணால பார்த்தேன். My own eyes. அவன் போடுறத பார்த்தேன். I have seen him throwing. போடாதேன்னு சொன்னேன். I watched him. போடலப்பான்றான். He said, I have not thrown it. ரெண்டாவது சொன்னேன். Second time is போடலப்பா. He said, again he said, I have not thrown. மூணாவது சொன்னேன். Third time he said, போடலப்பான். Again he said, boldly, I have not thrown. எனக்கு டெம்பரேச்சர் ஏறிட்டே வருது. My temper rose up. நாலாவது சொன்னேன் போடக்கூடாதுன்னு சொன்னேன். Fourth, I told him he should not. போடலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போட்டேன். Before he could complete a sentence that I have not thrown, I smacked him. என்ன மாதிரிலாம் நீங்க பிள்ளைங்களை அடிச்சிருக்க மாட்டீங்க. I believe you would not have beaten your children. இன்னைக்கு அவங்க புல்பில்ல நிக்கறாங்கன்னா அவங்க வாங்கி கேட்டு தான் நிக்கறாங்க. The reason that he is standing on the stage. அடிச்ச அடியில அங்க போய் விழுந்தான். The way I hit him, he went and fell down. பின்ன just caned him. பாஸ்டருடைய பையன் இந்த வயசுல போய் சொல்ல கத்துக்கிறான். Son of a pastor, have you learned to speak a lie? சட்டகிடல் நனைஞ்சு போயிடுச்சு. போடுறான் பழங்கள். So I have asked him to stand on his knees. இனிமே நீ போய் சொல்ல மாட்டேன்னு சொல்றவருக்கு அங்க நில்லு. So you ought to stand on your knees until you say that you won't say a lie. அப்பா ரொம்ப அழகா செய்துட்டேன், ரொம்ப கண்டிப்பா வளர்த்துட்டேன்ல. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் father is a very strict father. அடிச்சு நிமித்திட்டு வந்துட்டேன். So I hit him and came. என் துணியை நான் தான் துவைப்பேன். துணி ஊற வச்சிருக்கேன். So I soaked my clothes. துணியை ஊற வைக்கிறதுக்கு வந்தேன், எடுத்தேன். I took the clothes. அதை எடுக்கும்போது எனக்கு ஒரு அழகு ஒரு வாய்ஸ், தாமஸ். I heard a beautiful voice. நீ ஒரு பொய்யுமே சொன்னது இல்லையா? Whether have you not uttered any lie? நான் இப்ப எடுக்கட்டுமா பெரம்ப? Shall I take the cane? அப்படியே விழுந்தங்க பாத்திரத்து மேல. I just fell on the bucket. அப்படியே விழுந்தேன். I just fell on the. என் ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கதறினேன். I stretched both my hands and I cried unto God. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. I said, Lord, forgive me. என் பிள்ளை என்ன அடிச்சது ரொம்ப ஈஸி. It's easy to hit my child. பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. The zeal of my God hath eaten me up. எனக்கு பின்னால ஒருத்தர் பக்தி வைராக்கியமா இருக்கிறாரு. Above me there's a God who's more zealous. எனக்கு பின்னால பக்தி இருக்கிறாரு. There's one who's more zealous. உங்க பிள்ளைங்களை அடிங்க, எனக்கு தப்பு இல்ல, அடிச்சு வளங்க. It's good to bring up your child. பெரம்பை எடுக்கிறதுக்கு முன்னால முழங்கால் போட்டு கேட்டு பாரு, இந்த தப்பை நான் செய்திருக்கிறேனா? Before you take the cane, kneel down and ask whether you have committed the same mistake. பிள்ளைனை அடிச்சு போட்றாதியா? It's easy to be the child. உனக்கு ஆவியான யாவனம், உனக்கு நீ சொன்ன பொய்க்கு ஆவியான யாவனாரா? நீ சொல்றதெல்லாம் பொய். Whatever you வாயை திறந்தா பொய். The way you open your mouth is full of. ஊரெல்லாம் பொய்யா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள மட்டும் பிள்ளைய பொய் சொல்லிட்டான். Now you say that your child is speaking a lie. பிரதர், பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு முன்னால உன் மேல கையை வச்சுக்க. Before stretching your hand on your child, stretch your hand on yourself. ஆவியானவர்ட்ட கேளு. Ask the Spirit of God. என்ன நடத்தும் ஆண்டவரே? Lord, என்ன பேசப்பா? speak to me, O Lord. உன் பிள்ளை புத்தி மாறக்கு நீ அடிக்கிற. You are able to hit your child to உன் புத்தியை மாத்திரக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, கவனம், சாக்குறது. Be careful, there is a God above you to
to change. நீங்க என்ன வைராக்கியம் காட்டுறீங்களோ What zeal you show. அதே வைராக்கிய வாஞ்சையோடு ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார். There is one seated above with the same zeal and desire. வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறார். So the Spirit of God is உங்களை அழைத்தவர் சும்மா ரட்சிப்புக்கு அழைக்கல. The Lord has not called சும்மா you ஞானஸ்நானத்துக்கு அழைக்கல. not for baptism alone. புத்திய மாத்தி அவரை போல மாத்துறதுக்கு தேவன் அழைச்சார். To convert your nature, God has called you. அவரை போல மாத்துறதுக்கு To அழைச்சார். change him like as he is. எனக்கு தெரியுங்க ஒரு ஃபேமிலி பயங்கர ப்ராப்ளம் ஃபேமிலி. எப்ப பார்த்தாலும் சண்டை. Problem in a family. நானும் நைட் பகல்ல ஓடிக்கிட்டு இருந்தேன். And every night I used to run. ஒரு மிட் நைட் ஃபோன் பண்ணாரு. பாஸ்டர் சிஸ்டர் ஓடி போறாங்க. பெட்டி தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் வேகமா வாங்க. They invited me. நான் வேகமா ட்ரெஸ் பண்ணேன். ஆவியானவர் சொன்னாரு நீ போக கூடாது வீட்ல உட்காருங்க. The Spirit of God asked me to stay back. நான் வீட்ல உட்கார்ந்தேன். I stayed back. போகவே இல்லை. I never went there. என்னன்னா பண்ணி பார்த்தேன் நான் போகல. I never went. சாயங்காலம் ஆண்டவர் சொன்னார் நீ போ. Evening. நான் ராத்திரி எல்லாம் அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்யட்டும் என்ன Through the night I cried and prayed, Lord. சொன்னார் நீ போ. The Lord asked me to go. நான் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டேன் போய். So I asked the Spirit and went. நான் கேட்டேன் பிரதர். I asked him, told him. ரொம்ப நல்லது. It's good. நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. Listen to what I say. உங்க ஃபேமிலி பிரச்சனைக்கு Your family problem. இந்த ஒரே ஒரு மேட்டர்ல சிஸ்டர் தலையிடும் போது உங்களுக்கு ஆத்திரம் வந்து இல்லையா? It's hanging on the single matter. Whenever sister involves you get wild. எத்தனை மேட்டர் பேசினாலும் உங்களுக்கு ஆத்திரம் வராது. You're not angered because of anything. இந்த பர்பஸ் இந்த ஒரு காரியத்துல கை வச்சாங்கன்னா நீங்க ஏறிடுறீங்க. But in this particular case, you lose your temper against your sister. ஆமானார். He said yes. நான் உங்களுக்கு சொல்றேன். I tell you. இந்த 99 வருஷத்துல நீங்க பெர்ஃபெக்ட். ஆனா இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு தேவன் உங்க வைஃபை பயன்படுத்துறார். அப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டேன். 99 aspect your person, but in this one person the Lord is utilizing you. இந்த சுபாவத்தை உங்களை விட்டு அகற்றுறதுக்கு உங்க வைஃபை தேவன் பயன்படுத்துகிறார். God is utilizing your wife to remove this nature from you. அவர் மேலகளை பார்த்தாரு. Saw me up and down. அழுதாரு. He wept. ஒப்பு கொடுத்தாரு. He surrendered. ப்ராப்ளம் சரியா போயிடுச்சு. And the problem was rectified. சரியா போயிடுச்சு. Everything was solved. நான் சொல்றேன் பாருங்க. I tell you. ஆண்டவர் ஒரே காரியத்துல பர்பஸ் பண்றாருன்னா you careful. If God has a single purpose on you, be careful. 12 சப்ஜெக்ட் எழுதுனாங்க +2ல. So 12 subjects. 11 சப்ஜெக்ட்ல 100க்கு 100. 11 subjects he has received 100 out of. ஒரு சப்ஜெக்ட்ல 15 மார்க். One subject he received only 15. பாஸ் ஆ ஃபெயிலா? Whether he is pass or fail. டீச்சர் சொல்லுங்க. ஃபெயில். எனக்கு கட்டக்கூடாதா? 11 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்கிட்டாங்க. 1100 மார்க் வாங்கிருக்காங்க. Receive 1100. டோட்டல் மார்க் 1115. ஒருத்தன் வந்து கேட்டான், பாஸ்டர் நான் 1120 மார்க் பாஸ்டர், 600 மார்க் வாங்குறவன் பாஸ், 1100 மார்க் வாங்குறவன் ஃபெயில். So 1120, just imagine having received that. 11ல 100க்கு 100. So 1ல 15 ஃபெயில். So only in a single subject he has failed. சரி இப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன எழுதலாம்? அட்டெம்ப்ட் எழுதலாம். So he can attempt. சரி இப்போ எதுல அட்டெம்ப்ட் எழுதலாம்? So he now raise that. எதுல எழுதணும்? எதுல தோத்தானோ அதுல எழுதணும். Subject எது வரைக்கும் எழுதணும்? How long? After the time. பாஸ் ஆகிற வரைக்கும் எழுதணும். Up to the time he clears. 10 முறையோ 15 முறையோ 50 முறையோ சாகு வரைக்கும் எழுதணும். 10 times பாஸ் ஆகிற வரைக்கும் எழுதணுங்க. Till the time he clears the subject he has got right. 99ல நீ பெர்ஃபெக்ட். 99% he is okay. ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க் போடவே மாட்டாரு. The Lord would never ever grant you grace marks. ஆண்டவர் சொன்னாரு நீ எல்லாவற்றிலும் பூரணன். ஆனா நீ ஒண்ணுதான் உனக்கு வர. அந்த ஒண்ண பாஸ் பண்ணிட்டு வா. ஒண்ண பாஸ் பண்ணிட்டு வா. நீ 99ல பாஸ் பண்ணிட்டல்ல. You are passed. பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஏன் சிருஷ்டிக்கிறார்னா why God is exalting the saints எடுக்கிறதுக்கு. To remove that one matter in you. ஒருவேளை உனக்கு கொஞ்சம் மூக்கு நீளமா இருக்கும். மற்றதெல்லாம் கரெக்ட். மூக்கு மட்டும் நீளம். அதை மட்டும் ஆபரேஷன் பண்ணணும். Probably you may have that short temper. எல்லாம் பெர்ஃபெக்ட். கொஞ்சம் வாய் மட்டும் தான் கொஞ்சம் நீளம். So your mouth is stretched. எல்லாம் பெர்ஃபெக்ட்.
கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் அதான் முக்கியம். So your ஆண்டவர் சோதனை எங்க வைப்பார்னா அந்த ஒண்ணுலயே மாத்தி மாத்தி மாத்தி. God would try you only in that single character. மாத்தி மாத்தி அடி மேல அடி. Again and again he'll scold you. அதுக்கு நல்ல மனைவி கிடைப்பா. You will get a wonderful wife for that. அதுக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். A wonderful husband for that. ரெண்டு பேரும் தவறுனா நமக்கு தப்பாம பிறக்கும் ஒண்ணு. And a child who's born accordingly. எதுக்கு? நம்மளை பரிசுத்தம் பண்றது. Or to sanctify us. நீங்க நினைக்காதீங்க இது பிரச்சனை. You need not consider இது சிட்சை. This is chastisement. என்ன பரிசுத்தம் பண்றதுக்கு வச்சிருக்கான்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தம் ஆயிடுவீங்க. If you feel this has been kept for my sanctification, you would become holy. நீங்க அப்படி எடுத்து பாருங்க. Consider இது எனக்கு தொந்தரவு. ஆண்டவரே என்ன விலக்கும். ஆண்டவர் விலக்க மாட்டார். கிருபை போதும். You would say my grace is sufficient. இது என்ன ரொம்ப குத்துது. கிருபை போ எடுக்க மாட்டேன். இது உன்னை குத்துறேன். உன்னை குத்துறக்கே வச்சிருக்கேன். He has kept that to poke you and pierce. இது இல்லன்னா உன்னை பிடிக்க முடியாது. That is not there. நீ மேன்மை பாராட்டாதபடிக்கு that you may not boast about. மாத்திரம் உனக்கு இல்லன்னு சொன்னா உன்னை கையில பிடிக்க முடியாது. You cannot நீ ஊழியத்திலே இருக்க மாட்ட. You would not do it. எங்கேயோ பறந்துருவ. You would fly away. அதனால உன்னை குத்துறக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன். It is for that the thorn is there to pierce you. எதுக்கு கேட்டீங்கன்னா why? பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு. That you may be perfect. பிரதர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏவுதலை கொடுக்கிறார் பிரதர். நீங்க யாரா இருங்க பிரதர். The Lord is giving an நீங்க மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் இந்த நோவு இருக்குதுங்க. Something is spoken. தேவன் நம்மை குணப்படுற வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஏவுதலை கொடுத்துருக்கார். To the time you are converted, that thorn would be piercing you. நம்முடைய சுபாவங்கள் மாறி ஆகணுங்க. Our character has got to be refined. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா if you have been saved, நீங்க அபிஷேகம் பெற்றீங்கன்னா, if you have received the anointing, உங்களை கொண்டு தேவன் மற்றவனை ஸ்திரப்படுத்தணும் அப்படினு தீர்மானிச்சிட்டார்னா உனக்கு ஒரு ஏவுதல் இருக்கு. If God has decided to strengthen others through you, there is an urging of the Spirit. என்ன ஏவுதல் தெரியுமா? You know what's that urging? உன் குணம் மாறணும். Your nature's got to change. உன் குணம் மாறணும். Your nature. உன் குணம் மாறணும். Your nature's got to change. நான் அடிக்கடி சொல்றேங்க. On and off I said. இருந்தாலும் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றவர் ஒரு பெரிய ஹிந்து சன்னியாசி. Hindu sannyasi named ஒரு பெரிய ஹிந்து சன்னியாசி. He was a great. அந்த சன்னியாசி கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. A mother came. ஐயா, said sir, என் புள்ள ரொம்ப வெல்லம் தின்றான் ஐயா, எங்க வச்சாலும் தின்னு போடுறான் ஐயா அப்படின்னு. My son is just eating anything that is being kept. அப்ப பரமஹம்சர் பார்த்தாராம், ஏற இறங்க பார்த்துட்டு சன்னியாசி 30 நாள் டைம் கொடுத்தாராம். 30 நாள் பொறுத்து வான்னு சொன்னார். He said he asked her to come after 30 days. அந்த அம்மா போயிடுச்சு. That mother 30 days பொறுத்து கூட்டு வந்துச்சு. After 30 days she returned. அவனை தனியா கூட்டு போனாரு. He took her separately. 10 நிமிஷம் பேசினாரு. Spoke 10 minutes. அவன் அழுதான். He wept. அவன் ஒப்பு கொடுத்தான். He surrendered. அவன் போயிட்டான். He went. இந்த கூட சன்னியாசி இருக்காங்க பாருங்க, சக சன்னியாசிகள். The இவங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக். associates were shocked. ஐயா, said sir, இந்த 10 நிமிஷத்துல அவன் கீழ்ப்படிஞ்சிட்டானே. 10 minutes he obeyed. இதுக்கு நீங்க ஏன் 30 நாள் வெயிட் பண்ணீங்க? Why did you wait for 30 days? நீங்க 30 நாளைக்கு முன்னாலே சொல்லிருந்தீங்கன்னா இந்த 30 நாள் அவன் தின்ன வெள்ள லாபம் தானே. So all that would have been a gain had he not. 30 நாளா வெள்ள திட்டாரு. So 30 days. அவர் சன்னியாசி, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த வாலிபனை அந்த சன்னியாசியை பார்த்து சொன்னாராம், 30 நாள் அவனுக்கு இல்லப்பா, 30 days not for him. நான் ஒரு வெள்ளம் தின்னி. So I am having that name. நான் வெள்ளத்தை விடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 30 நாள் ஆச்சுப்பா. So 30 days it took to போராடி 30 நாள் வெள்ளத்தை விட்டுட்டு இப்போ என்ன சொன்னேன்? Having left the jaggery for 30 days. வெள்ளத்தை விடுப்பா. அவன் கேட்டுட்டான். So now I asked him to leave and he left. நீங்க நம்ம பிள்ளைங்க ஏன் கீழ்ப்படி மாட்டேன்? ஆமா, இவர் சொல்ல வந்துட்டார். You know my children. இவரே சரி தெரியாதா? இவர் அடிக்கிறார் தம்மு. He is smoking. நம்ம பிள்ளைங்க ஏன் மதிக்கிறது இல்ல? You know why the children are not regarding you? நம்ம வார்த்தை ஏன் மதிக்கிறது இல்ல? Why they not respond to your words? நம்ம வாழ்க்கை அவங்க பார்க்கறாங்கல்ல. They are looking at your life. மனைவி ஏன் மதிக்கிறது இல்ல? What about your wife? புருஷன் ஏன் மதிக்கிறது இல்ல? Why your husband is not? வீட்ல ஏன் மரியாதை இல்ல? Why no respect at home? நம்மட லைஃப் இருக்கு. சோ ஆண்டவர் வந்து லோத்து கிட்ட சொன்னாரு, லோத்து உனக்கு யார் இருக்கா பூமியில? எல்லாம் கூட்டு ஓடு. So leave everything. இவர் நேரா மருமகிட்ட போனார். He went to Sodom. இவருக்கு தெரியும்
சோதம் அழிய போகுது. Sodom is going to be destroyed. யார்கிட்ட செய்தி பெற்றாரு? ஆண்டவர்கிட்டே பெற்றாரு. மருமகிட்ட போய் சொன்னா மருமக என்ன பண்ண தெரியுமா? கேலி பண்ணாங்களாம். So ஏன் தெரியுமா? the son-in-law, இவர் சொல்றாரு ஓடுன்னு, பட் இவர் என்ன செய்யல? இவர் உட்கார்ந்திருக்காரு. So he was நீங்க ஓடுங்க. இவர் எங்க இருக்காரு? What about him? இவர் லோத்து வீட்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஓடுங்க. He just constructed a house and sat. He never ran. நான் சொல்லுவேன், I would say, மற்றவர்களை ஸ்திரப்படுத்தணும்னா, to strengthen others, கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். the Lord would strengthen you first. நீங்க ஆண்டவரே மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்க நீங்க ஜெபிச்சா, if you pray that I may be useful to others, வம்பு உனக்கு வந்து சேரும். so அடுத்து என்ன நடக்கும்? wait for problems. அடுத்து என்ன நடக்கும்? What would happen? ஏவுதலை தருவாரு. They would be an urging. நீ குணப்படு. You ought to be converted. நீ குணப்படு. You ought to be converted. இதான் பிரதர் ஊழியம். This is ministry. நிறைய ஊழியர்களுக்கு ஒண்ணும் தெரியறதில்ல. Many ministers சும்மா பைபிள் எடுத்துட்டா போதும், எனக்கு ஆரோனுக்கு அழைப்பு இருக்கிறது. They take the Bible and say they have a call. அழைப்பு இருக்கட்டும். You may have. அதோடு இன்னொரு ஏவுதல் இருக்கு. But there is an urging of the Lord. குணத்தை மாற்றுவதற்கு. To change, convert your name. நாலாவதா. Fourth. தேவனுடைய நாமத்துக்கு மூன்றாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24. Hebrews 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருங்கள். Let us consider one another to provoke unto love and to good works. நல்ல கவனிங்க. சபை கூடி வருதலை விட்டுற கூடாது. Not forsaking the assembly. சபை கூடி வரணுமா? So we are going to assemble. வந்து என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். We are going to consider one another. எதுக்கு கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி, to provoke and to love and to good works. நல்ல கவனிங்க. தேவன் சபை கூடி வருதலை ஏன் வச்சிருக்கிறார்னு கேட்டா, why God has kept the assembly? சபை கூடி வருகிறவங்களை ஆண்டவர் ஏவுதலை கொடுக்கணும். God should give the leading to those who gather. என்ன ஏவுதலை கொடுக்கணும்? சபையில அன்பு செலுத்தணும், நற்கிரியை செய்யணும். இதை ஆண்டவர் நடத்துவதற்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் கவனியுங்கள். That you may shed your love and good works, you ought to consider one another. எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வாரந்தோறும் நம்மளை வந்து கூட்டி வச்சிருக்கு. சபை கூடி. So God has given us the assembling every week that is not there. நம்ம ஒரே சபையாராக பல வருஷங்களா கூடி வர்றோம். For several years ஒரே இடத்துல கூடுறோம். We are gathering in the same place. நல்ல பிரசங்கம் கேட்கவோ, not to hear, ஆராதிக்கவோ அல்ல, not for that. ஒருவரை ஒருவர் கவனிப்பதற்காக, to consider one another. ஒருவரை ஒருவர் நீங்க கவனிச்சீங்கன்னா, when you consider one another, ஆண்டவர் என்ன ஏவுதலை தருவார்னா, அன்பு செலுத்துவதற்கும் நற்கிரியை செய்வதற்கும் ஏவப்படும்படி, that you may be provoked unto love and to good works. சபை கூடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் இன்னொரு ஏவுதலை தர வேண்டும். God has got to give another urging to those. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எப்பொழுது தர வேண்டும் என்று கேட்டால், கவனிக்கும்போது. When you consider. உதாரணமாக சொல்வேனானால், லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நல்ல சமாரியன் சம்பவம் இருக்கிறது. There's a story of the 25ஆம் வசனம் 37ஆம் வசனம் வரைக்கும், from 25 to 37. 25 to 37. ஒரு லாயர் வந்தாரு. There was a lawyer. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்யணும்? What he ought to do to inherit eternal life. ஆண்டவர் சொன்னார், நீ வந்து சிறு கற்பனை கை கொண்டிருக்கிறியா? Or do you observe the law right from your childhood? ஆண்டவர் ஆமா, கற்பனை தெரியும். He said yes. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல, so even as you love your God with all your heart, பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயா? you ought to love your neighbor. இயேசு சொன்னார், நீ அப்படியே செய். Jesus asked him to do likewise. தன்னை நல்லவன் என்று காட்டிக் கொள்வதற்காக, show himself that he is good. எனக்கு பிறன் யார்? He said, who's my neighbor? எனக்கு பிறன் யார்? Who's my neighbor? அத சொல்றதுக்கு ஆண்டவர் சொன்னாரு. So God said. ஒருத்த கள்ளர் கையில சிக்கிட்டான். So one was caught. குற்றுயிர் கொலை உயிர்மா கிடக்குறான். He stripped and wounded. ஒரு ஆசாரி அங்க வந்தான். And a priest passed by. கண்டுட்டு காணாம போய்ட்டான். He saw him and passed. ஒரு லேவியன் வந்தான். A Levite. அவனும் பார்க்காம போய்ட்டான். He too passed. ஆனா ஒரு சமாரியன் வந்தான். Then a certain Samaritan அவன் came. பார்த்தான். He saw him. என்ன நடந்ததுன்னா, what happened? அவன் கண்டான். He saw him. மனது உருகினான். He had compassion on him. மனது உருகினான். He had compassion on him. கழுதை விட்டு கீழே இறங்கினான். He got காயத்தை கழுவினான். He என்ன போட்டான்.
poured oil. திராட்சை ரசம் ஊற்றினான். And poured wine. அவனை தூக்கி ரதத்துல வச்சான். அந்த Set him on his கழுதையில own வச்சான். beast. அங்க சத்திரத்துக்கு போனான். Brought him to an inn. நான் நினைக்கிறேன் அவன் கையில 2 காசு தான் இருக்கு. He had only 2 pence. 2 காசு தான் இருக்கு. He had only 2 pence. நிறைய இருந்தா கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். I சொன்னா என்கிட்ட 2 காசு தான்ப்பா இருக்கு. He said, I have only 2 pence. நீ அவனுக்கு மருத்துவம் பாரு. Or அதிகமா செலவழிஞ்சிட்டா if you spend more, நான் திரும்ப வருவேன். I would return. நான் வரும்போது உனக்கு நான் தந்துருவேன். When I return, I would come. அப்படியானால் அவன்கிட்ட காசு இல்ல. So he never had any. காசு இல்லட்டாலும் அவங்கிட்ட என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இரக்கம் இருந்தது. He had compassion in his heart. இரக்கம் இருந்தது. He had compassion. அந்த சொன்னார் நீ அந்தபடியே செய். So we go and do that work. அப்ப 2 பேர் ஏன் செய்யலன்னு சொன்னா அவங்களுக்கு இரக்கம் இல்ல. பார்த்தாங்க. இரக்கம் இல்ல. ஆனா இவன் பார்த்தான். அவனை கவனிச்சான். Considered him. நல்ல சமாரியன் என்ற பெயரை எடுத்துட்டான். He received the name of a good Samaritan. அப்ப நான் சொல்லுவேன் நாம இன்றைக்கு நிறைய குற்ற உயிரா கொலை உயிரா எல்லாருமே செழிப்பா இருக்கிறவங்க இல்ல. எல்லாருமே ஆசிரியர் இருக்கிறவங்கல்ல. Not all of us. ஒரு சபைக்குள்ளே குற்ற உயிரா கொலை உயிரா தேவை உள்ளவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. In a church there may be people with needs. அவங்களுக்கு நீங்க அன்பு செலுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை ஏவணுமானா உங்க மனதில இரக்கத்தை உண்டு பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்னா கவனிக்கணும். If God has got to give compassion in your heart, you got to consider. என்னாச்சுமாவே சொல்லும்போது வீட்டுக்கு போயிடாதீங்க. Don't say my soul and then depart. ஜெபம் பண்ணுவோம் சொன்னா போதும் சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போயிடாத. So let us pray, immediately you depart. எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஆளுங்க ரோட்ல வண்டி விடுறாங்க. Our people just leave the bike. நான் சொல்றேன் ஏன் ரோட்ல வண்டி விடுறீங்க? வேகமா எடுத்துட்டு ஓடுறது. Just to skip off and run. இனி விட்டா சீட் பக்கத்துல இங்கே வச்சிட்டு உட்கார்றீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணி போயிடுவீங்க. So probably if I keep the seat is here, you would like to share it here and go. Brother, கோயிலுக்கு வர நோக்கம் என்ன தெரியுமா? சீக்கிரம் வீட்டுக்கு போறதுக்கு இல்ல. Not to go home early. நீங்க தப்பா விளங்காதீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போறதுக்கு இல்ல. Not to go home early. ஏக்கு தெரியுமா? What for? உன்னை ஆண்டவர் இங்க அன்புக்கு ஏவணும். So God has உங்களை நற்கிரியைக்கு ஏவணும் brother. அதுக்கு நீ ஒருத்தனை கவனி. அடுத்தவனை கவனி. You have to consider the other. அதுக்கு தான் வந்திருக்க. அவசரமா எடுத்துட்டு ஓடுறதுக்கு இல்ல. You should not try to run off. ஒரு 10 நிமிஷம் நில்லுங்கப்பா. Wait for 10 minutes. பாருங்க இயேசுநாதர் வந்து Jesus அந்த கடைசி நாளில last days இடது பக்கத்துல ஒரு கூட்டம் வலது பக்கம் வந்தார். So left side a group and right side. அவர் சொன்னாரு said நான் பசியா இருந்தேன். I came hungry. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன். I came without garments. நான் வியாதியா இருந்தேன். I was sick. நான் வந்து காவல்ல இருந்தேன். So I was நீங்க வந்து என்ன விசாரிச்சீங்க? You never came and inquired. ஆகையினால Therefore நீங்க எங்க போங்க? Where you ought to go? சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்க. யார? இவங்க கேக்குறாங்க எனக்கு தெரியவே தெரியாத. நீ எப்ப பசியா இருந்தீரு? When you were. நீ எப்ப பட்டினியா இருந்தீரு? When you were. ஏன் சொன்னார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கு செய்தீங்க. இயேசுநாதருக்கு கொடுக்கணும்னா நீங்க கொடுத்திருப்பீங்க. You would have given. ஆனா இயேசுநாதர் எப்படி வந்தார்னா ஒரு சின்னவனா உள்ள உட்கார்ந்திருக்கார். He is seated as அவன் பசியா. நீங்க அவனை கவனிச்சீங்களா? Have you considered him? நீங்க கவனிக்கிறீங்களா? Do you consider such people? அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? Have you given him food? நான் ரொம்ப துக்கத்தோட சொல்வாங்க. With pain and sorrow. நீ சபையில ஏழைகளை கவனிக்கிறத விட்டுறியா? Leave aside looking after the poor. நான் ரொம்ப துக்கத்தோட சொல்றேன். எத்தனை பேர் உங்க பெற்றோரை கவனிக்கிறீங்க? How many of you take care of your parents? எத்தனை பேர் பெற்றோரை கவனிக்கிறீங்க? How many of you take care of your parents? ஒரு பலவீனமான வேளையில they are weak. இன்னைக்கு நல்ல செல்வ செழிப்பா இருக்கிற பிள்ளைகள் கூட children who are prosperous, தாய் தகப்பன் பட்டினியா கிடக்குறாங்க. the mother and father starving. ரொம்ப வெக்கம். It's a shameful ரொம்ப act. துக்கம். It's brings பெந்தகோஸ்தே நடக்குன்னு சொன்னா அத போல அவமானம் ஒண்ணுமே இல்ல. That too it's a shame on the Pentecostal world. ஒண்ணுமே இல்ல. Nothing. நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. Whether you grieve or not, I'm not bothered. ஏங்க சின்ன பிள்ளையில இங்க நின்னு பேதி ஆச்சுன்னா 5 அடி போதுங்க பேதி. So your பிள்ளைக்கு அந்த மாதிரி போறக்க என் பிள்ளைக்கு போச்சு. Your child would be suffering from diarrhea. இங்க நின்னு டயரியா ஆச்சுன்னா இங்க போதுங்க டயரியா. From one stage to the other. எந்த தாயாவது ஏய் உன் பக்கத்துல வந்தா ஒரே நாத்தமா இருக்குடா. Whether any mother would leave the child. போடா. எந்த தாயாவது விட்டாளா? Whether the mother would have just neglected the child. எவளாவது விட்டாளா? Whether they would have neglected the child. அவனை தூக்கி போட்டு gathering அவனை கழுவி washing the child. அவனை தொடச்சி
and wiping. ராத்திரியோட தூக்கிட்டு ஓடி. During the night, I was taken to the doctor. அதனால தாங்க நம்ம டாக்டர் ஆயிட்டோம். It's because of that we have become doctors. அதனால தானே இன்ஜினியர் ஆயிட்டோம். That's why we have become engineers. சிலர் எழுதுவாங்க கல்வாரியிலே பூத்த பூன்னு எழுதுவாங்க. நான் சொல்லுவேன் நீ ஆத்மா தியாகத்துல பூத்த பூ. So அப்பா அம்மா காட்டின தியாகத்துல பூத்துட்டீங்க. It's because of the sacrifice of their mother and father you have bloomed. நான் சில வேளைகளை யோசிப்பேன். At times I used to consider. நீங்க தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லடா எனக்கு ரத்தப்படி ஆண்டவர் கேட்பார். So the Lord would question me, therefore I tell. சில வேளைகள்ல பாருங்க. At times சில பெற்றோர் தாயார் வருவாங்க. பாஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியல பாஸ்டர், எழுத விட மாட்டேன்றான் அப்படின்னு வரும். நான் யோசிப்பேன் ஏன் உனக்கு ஃபீஸ் கட்டி அவனை படிக்க வைக்கணும், உனக்கு சம்பாதிச்சா போட போகிறான். So the mother would say, I'm not able to pay the fees. இந்த மாதிரி பிச்சை எடுத்து படிக்க Why do you have to beg? எனக்கே மனசுல தோணும் இந்த மாதிரி, ஆனால கொடுப்பேன். பட் என்னால முடிஞ்சதை கொடுத்தேன். Yet whatever it's possible I used. எத்தனை பிள்ளைங்க இந்த மாதிரி அப்பா அம்மா வீடு வீடா பிச்சை எடுத்து இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டான் தெரியுமா? So look at the children who have become doctors because the mother and father have struggled. பெற்றோருடைய தியாகத்தை மறந்துட்டாங்க. They forgot the sacrifice of the parents. புருஷன் சம்பாதிக்கிறான், மனைவி சம்பாதிக்கிறான், husband is earning, the wife. அம்மாவுக்கு ஒருவேளை சோறு கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. They don't have the capacity to give one time. என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப செலவு மம்மி. Lot of expenses. இந்த மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி இருந்தால் your mother and father அன்றைக்கு எனக்கு ரொம்ப செலவு அப்படின்னு உங்க அப்பா அம்மா சொல்லி இருந்தால் mother and father would have said we have expenses. இன்னைக்கு நீ சம்பாதிக்க மாட்ட. You would not earn today. இன்னைக்கு நீ சம்பாதிக்க மாட்ட. You would not earn today. 10 பிள்ளைய பெத்தவன் என் பிள்ளைங்க எனக்கு பாரமா இருக்காங்கன்னு சொன்னது இல்ல. ஆனா 10 பிள்ளைங்க அத பெத்த தகப்பனை பார்த்து நீ எனக்கு பாரமா இருக்கறேன்னு சொல்றான். So 10 sons say to the father that you are a burden to me. The father would not say so to the பிரதர், உங்க அன்புக்கு ஆண்டவர் ஏவறாரா? Whether God is urging உங்க இதயத்துல கொஞ்சம் அன்பு இருக்கா பிரதர்? Whether you have love in your heart. வீட்ல அன்பு செலுத்த ஏவறாரா பிரதர்? Whether you are able to spread that. மனைவி மேல அன்பு செலுத்துறதுக்கு உனக்கு ஆண்டவர் ஏவறாரா? Whether God is giving the urging to love. உங்க மேல அன்பு செலுத்த ஆண்டவர் ஏவறாரா? Whether God is giving the urging to love your child. உங்க இதயத்துல ஒரு ஏவுதல் இருக்கா? Whether there's any urging in your heart. அன்பு செய். So you got to love. நற்கிரியை செய். Do good works. இதுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கனா இதுக்கு படிச்சிட்டு வர வேண்டியது இல்ல. You need not have to be. இது படிச்சதனால வராது. Not because you சொல்லி கொடுத்தனால வராது. Not because you taught. ஆவியான ஒரு காரியத்தை செய்றார். It's the spirit of God that does the work in you. கவனிப்பா. பசியா கிடக்குறாங்கப்பா. He is hungry. பட்னியா கிடக்குறாங்கப்பா. He is starving. பட்னியா கிடக்குறாங்கப்பா. So he is starving. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. நான் சொல்றேன் அருமையானவர்களே. I would say, dear ones, எனக்கு மாதத்துல முதலாவது மண்டே விடிஞ்சா என்னோட செல்போன்ல ஒரு மெசேஜ் இருக்கும். So after the week is over on Monday I receive message. Morning எழும்பி கண்ணை திறந்தா எனக்கு செல்வம். Pastor, saying, Pastor, I accept waiting for your help. I am very hungry. I am very hungry. காலையில எசேக்கியேல் வந்தோனே அப்பா தயவு செய்து முதலாவது அனுப்பிருப்பா. So I tell my Ezekiel brother to send him. எனக்கு அந்த வேர்ட் தெரியுமா? hungry. The word hungry. ஆனா அந்த அம்மா நல்ல ஃபிளாட்ல இருக்கு. She's in a flat. எனக்கு ஒரு யோசனை, அது பார்த்துட்டா தான் என்னது ஆனா எனக்கு என்னமோ hungry, பசியா இருக்கேன். So hunger. இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்ட பசியா இருக்கிறேங்கிற ஆனாலும் நீங்க பயன்படுத்திடாத என்கிட்ட. எனக்கு இந்த பிரசங்கம் பண்றதுக்கே பயமா இருக்கு. Do not take advantage of this. ஓ பாஸ்டர்ட்ட வாங்கணும்னா hungry. It's enough if I say I am hungry to pastor. ஏன்னா எனக்கு பசினா என்னன்னு தெரியும். I know what is hunger. நான் சொல்றேங்க, உங்க அன்புக்கு ஏவணும். So you ought to be urged for love. நம்முடைய அன்பினால அன்பு, நம்முடைய பணத்தினால அன்பு கூறுங்க. You ought to speak words of love. கர்த்தர் ஏவறாரா? Whether God is urging you. நான் சொல்றேன், கர்த்தர் என்னையும் என் பிள்ளைங்களையும் என்னுடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May the Lord God bless me, my family. இந்த ஏவுதலை நான் அனுபவிச்சிருக்கேன். So I have experienced this. ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிட்டு இருக்கேன். Every day I am coming across. கர்த்தர் எனக்கு ஏவுறபடியே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். Even as the Lord God is urging me, I am able to give. தேவன் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். My God is able to supply all my needs. நம்ம ஏவணும். So it's got to urge us. கடைசியாக Lastly, வேதம் சொல்லுது,
The word of God 2 says, கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 Corinthians 5, 14ஆம் வசனம் சீக்கிரம் வாசி. கிறிஸ்துவினுடைய அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காக இயேசு மரித்தார். பவுல் the சொல்றார், love of Christ constrained us. அந்த அன்பை நெருக்கி ஏவுதுன்னா, Why his love constrained us? என் மேல ஒரு அன்பு காட்டினாரு. Because he நான் loved. தூஷிக்கிறவன், I நான் am able- துக்கப்படுத்துறவன், I blaspheme him. நான் கொலை செய்தவன். I have murdered. ஒரு நாள் இயேசு என்னை சந்திச்சார். One day Jesus, அவருடைய அன்பு என்னை சந்திச்சது. his love visited நான் me. ரட்சிக்கப்பட்டேன். I was saved. நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன். I have become இப்ப என்ன discerning. நடக்குன்னு கேட்டா, What is happening now? எந்த அன்பு என்னை ரட்சித்ததோ Love that saved. அதே அன்பு என்ன செய்யுதுன்னா, The same love, what does it do? அநேகர் இன்னும் அந்த அன்பு அறியாம இருக்காங்க. Many know not the love. இந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுது. This love is constraining me. அவங்கிட்ட சொல்றதுக்கு என்ன நெருக்கி ஏவுது. So it is constraining me to speak about God. மேல கிறிஸ்துவின் அன்பு நெருக்க நிறைய அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அன்பை அறியாத மற்றவர்களுக்கு அந்த அன்பு ஏவும். If the love is constraining a person, he would exhibit the love to another who knows not the அவங்கிட்ட சொல்லு. So you got to speak about the love. அவங்கிட்ட சொல்லு. You got to speak about the love. அவங்கிட்ட சொல்லு. You got to speak about the love. இதுக்கு ஒண்ணு ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டியதில்லை. You do not need the இதுக்கு ஒரு calling of ஸ்டேஜ் போட வேண்டியதில்லை. You don't need a stage. இதுக்கு ஒரு வால் போஸ்ட் போட You don't வேண்டியதில்லை. need a wall poster. இயேசுவின் அன்பு உன்னை சந்திச்சிருக்குமானா, The love of Jesus has met you. உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குமானா, If you have the light, இந்த அன்பு என்ன மீட்டுச்சையா. so this love has delivered me. இந்த அன்பு இப்ப ஏவ ஆரம்பிக்குது. So the love is constraining me. உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுப்பா. Go and utter to your பக்கத்து friend. வீட்டுக்காரனுக்கு சொல்லப்பா. Go speak to your neighbor. கூட வேலை செய்றவனுக்கு சொல்லுப்பா. Go speak to your fellow. பிரயாணத்துல போறவங்க கிட்ட சொல்லுப்பா. Go speak to அந்த those அன்பு who travel. ஏவிக்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே That இருக்கு. love is constraining you to speak about the சில love. சொல்ற, கர்த்தர் என்னை அழைச்சா நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருவேன். Lord has called me, I will leave everything. நீ எதையுமே விட வேண்டாம்ப்பா. Need not have to leave. டெய்லி ஒரு வேலை செய்தா போதும். It's enough if you do உன் this. அன்பு நிறைக்க ஒரு ஆளுக்கு சொல்லுயா. Even as the love is constraining you, speak the word of God to one person. ஒரு ஆளுக்கு சொல்லிருப்பியா? Have you spoken to a single person? ஒரு நாள் ஒரு நாய்க்கு வந்து முள்ளு குத்திச்சான். One day the dog, கால் வந்து ரொம்ப சீழ் பிடிச்சு அப்படியே ஈ அடிப்பே கிடக்குது. so எத்தனையோ பேர் அந்த வழியா போனாங்க. many passed it. எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. Many saw. ஆனா ஒரு வெட்டரி டாக்டர் பக்கம் வந்தார். A veterinary doctor passed it. அந்த நாய் படுற பாட பார்த்தாரு. He saw the paw of the dog. தூக்கி தன்னுடைய வாகனத்துல போட்டு நேர ஆஸ்பத்திரி கொண்டு போய் அதுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை எல்லாம் செய்து அது அழகா கட்டு போட்டு அதை கொண்டு எங்க விடணுமோ விட்டார். அந்த இருப்பிடத்துல விட்டார். Gave the treatment and left the dog where it should be left. ஒரு வாரம் பொறுத்து After a week, அந்த ஆஸ்பத்திரி முன்னால அந்த நாய் வள்ளுன்னு குலைச்சிட்டு இருக்கான். this dog came and barked. இது ரொம்ப நேரமா குலைக்குது. For a long time it was barking. தொந்தரவு தாங்க முடியாம டாக்டர் வெளியே வந்தாரு. The doctor came out not able to bear the news. எந்த நாய் கட்டு போட்டு அனுப்புனாரோ அந்த நாய் வந்து நிக்குது. The dog which had that அது பக்கத்துல இன்னொரு நாய் நிக்குது. so another dog was standing by the wound. It's also showing the paw. இது நாய்ங்க. This is a dog. அந்த நாய் சொல்லி கொடுத்திருக்கு, ஏய், The dog has talked to எனக்கு the ஒரு other dog. ஒரு நாள் இந்த முள்ளு குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டேன். I was suffering with a thorn on my paw. அந்த நாய் ஆத்மா நாய் சைடு வந்திருக்கு. The dog has gained another soul and brought it. டாக்டர் வெளிய பார்த்து அரண்டு போயிட்டார். The doctor was amazed. He was shocked. அறிவா. Look at the love a dog has. நாய்க்கு இவ்வளவு ஞானம். Look at the love, the wisdom the dog has. நாய்க்கு முள்ளு குத்திட்டா. So this dog had the thorn. அதை எடுத்துட்டு வருதுங்க. Now it has brought the other dog. எங்க போனதுல டாக்டர் எங்க இருக்காரு? It knows pretty well as to where the doctor is. எங்க நம்முடைய தாழ்வில, Look நம்முடைய வேதனையில, நம்முடைய பாவத்துல in our sin. நம்ம தேடி வந்து ஒருத்தர் ரட்சித்தாரு. எங்க ஒரு வார்த்தை சொல்ல கூடாதுங்களா? God has come. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா? Can you not speak a word? படிக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்ல Can you கூடாதா? not speak a word? ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா? Can you not utter a word? ஏவுதல் இருக்கா? Do you have that urging? ஏவுதல் இருக்கா? Do you have that urging? இதுக்கு அழைக்க வேண்டியது இல்லைங்க. Oh, you don't need a calling. இதுக்கு வேலையை விட வேண்டியது இல்ல. You don't need to lead இதுக்கு the பிரசங்கப்படுத்தல யார வேண்டியது இல்ல. You don't need a இதுக்கு நிறைய stage. லைட்ஸ் போட்டு வால் போஸ்ட் ஓட்ட வேண்டியது இல்ல. Don't need a wall post. Every person, For every person, ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேல விழுந்த கடமை is a responsibility or duty. இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் விழுந்த கடமை. Everyone who has been saved by Jesus. ஒவ்வொருவனும் சொல்லணும். Everybody has got to speak. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் ரொம்ப தாழ்வில் இருந்தேங்க. எனக்கு இப்ப எல்லாம் இருக்குங்க. நிம்மதியா சாப்பிட்டுட்டு
நிம்மதியா தூங்கலாம், யாரும் என்ன கேட்க மாட்டீங்க. Once I suffered, now I have everything in full. ஆனா ஒரு நாள் நான் தூங்குறது இல்ல. I never sleep. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்புறவன இருதயம் பற்றி எரிந்து கொண்டிருக்கு. My heart is burning. 10 பேருக்காக சொல்லணும், யாருக்காக சொல்லணும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு speak about the love of God to இந்த friends. வயது வரைக்கும் என்னோட உள்ளத்துல பற்றி எரிகிற அக்கினி The flame ஒருவருக்காயிலும் என்ன இயேசு ரட்சித்தார். எனக்கு தாங்க தெரியும் நிழலுக்கு அருமை. I know myself. எனக்கு தாங்க தெரியும் என்ன அழைச்சவர். I know one who has called me. எங்க நீங்க ஊமைகளா இருக்காதீங்க, உங்களுக்கு ஒரு ஏவுதல் தேவைங்க. So you need எத்தனை பேருக்கு நீங்க சொல்லி இருக்கீங்க? To how many you spoke about? எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கீங்க? To how many you spoke about Jesus? உங்க பக்கத்து வீட்டு சொன்னீங்களா? Have you spoken to your உங்க நண்பர்களுக்கு சொல்லி இருக்கீங்களா? friends or to your neighbor? இன்னும் சொல்லாவிட்டால், if you are not spoken, இன்னும் சொல்லாவிட்டால், if you are not spoken so இந்த ஏப்ரல் மாதம் முதலாவது வாரம் நீங்க ஆரம்பி. So this is a week where you are to be urgent to speak about the love of God. வந்து பார், நான் ஒரு கோயிலுக்கு போறேன், வந்து பாருங்க. So come. நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறேன், வந்து பாருங்க. Come and see how we worship God. ஒரு ஆளை கூட்டி வாங்க. Bring a soul. பரலோக ராஜ்யத்தை கட்டுங்கள். So show the kingdom of heaven. ஆண்டவர் ஏவுதலை தரணும். God has got to give the urge. கடைசியாக எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, கோரேஸ் ராஜா அவன் ராஜாவான முதல் வருஷத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அவனை ஏவினார். So God gave the urging to this king to build the temple of God. நம்முடைய உள்ளத்துல ஒரு ஏவுதல் இருக்கணும். We need an urging in our heart. ராஜாவான உடனே முதலாவது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். So we ought to build the temple of God. That should சாலமோன் சொன்னான், என் தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். Solomon said, my God is all God. பெரிதா இருக்கும். The temple that I build would be great. Hallelujah. Hallelujah. சொல்லணும் எல்லாரும் உள்ளமும் வேதம் சொல்லுது, கர்த்தர் எவர்களுடைய இருதயத்தை ஏவி எழுப்பினாரோ அவர்கள் எல்லாரும் எழுந்து கட்டினார்கள். They rose up and built the church. Hallelujah. Hallelujah. நீங்க நினைச்ச கர்த்தர் பாஸ்டர் எங்கேயோ வந்துட்டாருன்னு. Pastor has gone somewhere, now he's coming to not so. நான் சொல்லுவேன், கர்த்தர் ஏவணும், நமக்கு கர்த்தர் ஏவணும். The Lord has got to give that urging in you. எல்லா பயத்தோட சொல்லுவேன். With all fear I tell you. என்னுடைய அற்பமான ஆரம்பத்தின் நாளை நான் நினைக்கிறேன். I think of my low beginning. அந்த நாளிலே இருந்து from that day onwards, என் உள்ளத்திலே ஆண்டவர் கொடுத்த வைராக்கியம், the zeal ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை to build the church of God. என்னுடைய ஆலயத்தை மாத்திரம் இல்ல, not only my temple, இங்க மாத்திரம் இல்ல, not only here. என்னுடைய காலத்துக்கு பின்பதாக உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. My time is over. நான் வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டல, நான் விளம்பரம் பண்ண விரும்பல. I am not advertised. ஒன்று தெரியும், எங்கெங்கெல்லாம் ஆலயம் கட்டப்படுகிறது, as to where the church is, எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கிறோம், where we are building the church. எனக்கு தெரியும் அன்பானவர்களே, I know dear one, என் கையிலே வருகிறதை வைத்து நான் சம்பூர்ணமாய் சாப்பிடலாம், I can eat, சம்பூர்ணமாய் வாழலாம், I can live in full, என்னவெல்லாமோ அனுபவிக்கலாம், I can do anything. பட் என் உள்ளத்துல ஒரே ஒரு வாஞ்சை, I have only one desire. கண்ணை மூடுறதுக்கு முன்னால, before closing my eyes, ஆலயத்தை கட்டணும். I got to build the church of God. தேவன் எனக்கு கொடுத்த மந்தைக்கும் ஆலயத்தை கட்டணும். Church for the sheep that God. வெளியிலே ஆலயம் இல்லாத மக்களுக்கும் ஆலயத்தை கட்டணும். Church for those who do not have a church outside. எனக்கு தெரியும் மருமையானவர்களே, I know ஆலய கட்டுமான பணிக்கு மாத்திரம் இங்கிருந்து பல லட்சங்கள் ஆண்டவர் கிருபையினால வெளியே போயிட்டு இருக்கு. So lakhs are being spent for building the church of God from here. எந்த விளம்பரமும் ஆன் சொல்லிக்கார், வலது கை செய்யறத உன் இடது கை தெரியக்கூடாது. So what your right hand does, your left hand should not know. கர்த்தர் அறிவார். The Lord knows best. God knows everything. The Lord knows everything. என்னுடைய உள்ளம் எரிந்து கொண்டிருக்கிறது. So my heart is aflame. எப்படியாயிலும் ஆலயத்தை கட்ட வேண்டும். Somehow I got to build the church. எப்படியாயிலும் ஆலயத்தை கட்ட வேண்டும். Somehow I got to build the church of God. நான் ஊருக்கு போய் திரும்பி வந்தேன். ஊருக்கு போய் திரும்பி வந்தேன். Went to my native place. ஆவியான சொன்னார், அங்க ஒரு ஆலயம் இருக்கு பாருங்க. The Spirit of God said there is a church. நான் அங்க போனேன், அரைகுறையா கட்டப்பட்டு கிடக்கிறது. So halfway it is being built. அவரை கூப்பிட்டேன், அடுத்த வாரம் ஆபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். I asked him to come to my office. நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. The church is being built there. நான் சொல்ல, எனக்கு தெரியும் அருமையானவர்களே, I know dear ones, எனக்கு வீடு கட்டி வைக்கணும் அவசியம் இல்லை. I need not have to build a house. இந்த வயது வரைக்கும் என் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி நான் 1000 ரூபாய் சேர்த்து வைக்கல. I have not saved a single pie for my children so far. ஆனா எனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகிறேன். But I am building churches for the Lord. என்னுடைய உள்ளம் ஆலயம் கட்டணும். So in my heart there is a longing desire to build a church. நம்முடைய ஆவிக்குரிய உலகம்
தேவனுடைய ஆலயத்தினுடைய வாஞ்சை கொள்ளணும். சங்கீதக்காரன் சொன்னா, உம்முடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினால் the desire that I have in my heart regarding the temple, நான் சவதரித்தேன். so I was able to gather a lot. நம்முடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியணும். So our heart should set up. ஆலயம் இல்ல இடங்களிலே ஆலயம் கட்டப்பட வேண்டும். Where there are no churches, நம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். Churches have got to be. எல்லாருடைய உத்தரவாதம் அதில் இருக்கிறது. That's the responsibility for everyone. எப்படி நடக்கும் தெரியுமா? You know how? ஏவணும். So you should be constrained. கர்த்தர் ஏவணும். நம்முடைய வசதியின்படி God has got to, நம்முடைய செழுமையிலிருந்து அல்ல, not from our நம்முடைய prosperity, ஏவுதலின்படியே கர்த்தர் கிரியை செய்கிறார். even amidst our விருப்பத்தை poverty. உண்டாக்கின தேவன் செய்கை உண்டு பண்ண வல்லவராய். The Lord, when He is able to give a desire in your heart, ஆகினால் தைரியமாய் நான் சொல்லுவேன், ஆவியின் ஏவுதலினால் ஆலயத்துக்கு வந்தான். He came through the urging of the Spirit to the heart. குணத்தை மாற்றுவதற்காக அவர் ஏவினார். So He urged him to change it. அன்புக்கும் நற்கிரியைக்கும் அவர் ஏவினார். He provoked him to good works. ஊழியம் செய்வதற்கு ஏவினார். He urged him to serve God. ஆலயத்தை கட்டுவதற்கு ஏவினார். He urged him to build the church of God. அதே ஆவியானவர் நம்முடைய சபையிலே கிரியை செய்வாராக. May the same Spirit work amidst us. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Let's all go on our knees. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Let's all stand on our கர்த்தரை knees. பார்த்து சொல்லுங்கள், பேசோ ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் பிரிய மானதே எப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ ஆண்ட எப்போ காட்டும் செய்ய ஆயத்தோ. உள்ளத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஏவும், என்னை நடத்தும். ஆவியானவருடைய ஏவுதலுக்கு நான் முற்றிலுமாய் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்வீரா. என்னை நடத்தும் ஆண்டவரே, நம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவ கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலேயே திருவிருந்து பரிமாறப்படும். காலையிலே அதற்காக நாம் ஜெபித்தாலும் மறுபடியும் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே உம்மை போல மாற்றுவதற்கு, உம்மை நினைவு கூறுவதற்கு நீர் கொடுத்த இந்த மாம்சத்துக்காக இரத்தத்துக்காக நன்றி. கர்த்தரதை ஆசீர்வதியும், கர்த்தரதை பரிசுத்தம் பண்ணும். எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய மாற்றங்கள் நிறைவேற கர்த்தர் உதவி செய்து நடத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.